Hello. Good evening, my dear warriors. Good evening, good evening, good evening. Am I audible? Good evening. Good evening, good evening. Am I audible? நான் பேசுறது கேக்குதா? Yes. Good evening, good evening. Good evening பசங்களா. Am I audible? வீடியோ ஆஃப்ல இருக்கா? வீடியோ ஆன்ல வந்துருச்சா? இப்போ வீடியோ ஆன்ல வந்துரும். So right. Good evening, good evening, good evening. So ஒரு லாங் மேரத்தான் மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் செஷன். 6th சாப்டரில் இன்டெப்த்தாக நம்ம படிக்க போகிறோம். செகண்ட் மிட்டமுக்கு 6th சாப்டர் இருந்திருக்கலாம். அது எவ்வளோ பேர் நல்லா படிச்சிங்க, எப்படி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த தடவை இப்போது இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி எ வெரி குட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரே ஒரு நிமிஷம். மைக் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தேனா? ஓகே ரைட். வாய்ஸ் கேட்கல? ரைட் ரைட் ரைட். வாய்ஸ் ஆன் பண்ணிட்டேன் சரியா? ரைட். அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம் ஒரு சிலருக்கு நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதில் குறிப்பாக இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேப்டன் ஐயூபேக் பற்றி எனக்கு பயமாக இருக்குது, ஐயூபேக்கில் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சிம்பிளாக சொன்னேன், மொதல் 6 சம் இருக்குல்ல இப்போ எக்ஸசைஸில், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த 6 சம்லேருந்து தான் கொஷின் வந்துருந்துச்சு. அந்த கொஷின் பேப்பர் நான் உனக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட ஷார்ட்ஸில் வந்துடும். நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் உனக்கு அந்த கொஷின் பேப்பர் வந்துடும். ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆன் தட். அந்த கொஷினை ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லேயும் அந்த கொஷின் தான் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த கொஷினை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க, சரியா? சரியா? ரைட் ரைட் ரைட். கொஞ்ச நாள் கிளாஸ்க்கு வரல, நீங்கள் கிளாஸ்க்கு வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்காகவும் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த பிகினிங். நான் இப்போ இந்த கேசியஸ் ஸ்டேட் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நடத்த போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஒன் என்ன சொல்கிறது, இட் இஸ் லைக் அ ஒன் ஷாட் மாதிரி. நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்துலேருந்து போக போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு கேசியஸ் ஸ்டேட் இருந்திருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க.
படிக்கலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கலைனாலும் பரவாயில்ல, இன்னிலேருந்து கவனித்து படித்தா கூட போதும். ஏன்னா கேசியஸ் ஸ்டேட் சாப்டரில் இருந்து தான் நம்மளுக்கு புக் பேக் 1 கம்பல்சரி கொஷின், ரைட்டாக கம்பல்சரி கொஷின் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சாப்டர் தேவை. ஸோ அதனால் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக படித்து வச்சுக்கலாம். சரியா, மிஸ் பண்ணிடக்கூடாது. யார் யாருக்கெல்லாம் இந்த சாப்டர் ஆல்ரெடி தெரியும், யார் யாருக்கெல்லாம் தெரியாது? யார் யாருக்கெல்லாம் தெரியும்? யார் யாருக்கெல்லாம் தெரியும்? ஓகே, யார் யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ யார் யாருக்கெல்லாம் தெரியும்? டக் 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 டக்குன்னு சொல்லுங்கள். சாப்டர் 6 எனக்கு தெரியும் கேப்டன், எனக்கு தெரியும் அப்படின்னு. ஓகே, தெரியும். ஒரு சிலர் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இருந்துச்சுலடா, டீட்டெயிலாக தெரியலன்னா பரவாயில்ல. மிட்டம் டெஸ்ட்டுக்கு இருந்துச்சுல, ஆனாலும் படிக்கலையா? சரி பரவாயில்ல. மிட்டம் டெஸ்ட்டுக்கு இருந்தும் நீங்கள் சரியாக படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரியா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். நம்ம டெஃபினட்டாக வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. சூப்பராக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, நீ கவலையே படாத. உனக்கு இந்த சாப்டரை லைன் பை லைன் நான் எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் க்ளீன் அண்ட் கிளியராக சொல்லித்தரேன். நீ அதனால் இந்த சாப்டரை பற்றி கவலையே படாத. டெஃபினட்டாக ஐ வில் லெட் யூ நோ. நான் உனக்கு சூப்பராக சொல்லி தந்துடுறேன். சரியா, நீ கவலையே பட வேணாம், தைரியமாக இரு. இன்றைக்கி நம்ம படிக்கிறது தான். சரியா, இன்றைக்கி நம்ம சூப்பராக படிக்க போகிறோம் இந்த சாப்டரை வேறு லெவலில். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட், ரைட்டா? இந்த சாப்டர் படிக்காமல் உங்களால் நெக்ஸ்ட் சாப்டர் படிக்க முடியாது. இந்த சாப்டர் தெரியாமல் நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கலாம். நான் நெக்ஸ்ட் சாப்டரில் சூப்பராக படிச்சிடுறேன் கேப்டன், நான் நெக்ஸ்ட் சாப்டரில் மார்க் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. பிகாஸ் இந்த சாப்டரை நீங்கள் டச் பண்ணாமல், இந்த சாப்டரை படிக்காமல் உங்களால் 7th சாப்டர் படிக்க முடியாது. நம்மளோட டார்கெட் குவார்ட்டர்லி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். நிறைய புது புது விஷயங்கள் லாஸ்ட் இயர் செஞ்ச மாதிரியே இந்த தடவை குவார்ட்டர்லிக்கும் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி கேப்சூல். டெய்லி கேப்சூல் பற்றி யாருக்கா தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் டெய்லி கேப்சூல்? டெய்லி கேப்சூல்னால் என்னென்னு தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் தெரியும்? யார் யாருக்கெல்லாம் டெய்லி கேப்சூல்னால் என்னென்னு தெரியும்? எனி ஐடியா வாட் இஸ் டெய்லி கேப்சூல்? டெய்லி கேப்சூல் தெரியாதா? என்னடா இது? 10th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பண்ணோம்? 10th ஸ்டாண்டர்டில் 1 day 1 detail ஒன்று பார்த்தோமா? 10th ஸ்டாண்டர்டுக்கு 1 day 1 detail ஒன்று இருக்கா? 1 day 1 detail, 1 day 2 detail நம்ம ஒன்று பார்த்தோமா? அதே மாதிரியே என்ன அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ண போகிறது தான் டெய்லி கேப்சூல். தினம் நீங்கள் என்ன படிக்கணும், டெய்லி நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத க்ளீன் அண்ட் கிளியராக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரெடியாக அதெல்லாம் படிக்கிறதுக்கு? ரெடியாக நீங்கள் அதை என் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு? என் கூட சேர்ந்து படிக்க நீங்கள் ரெடியா? எஸ். டெய்லி டார்கெட் என்ன? மேக்ஸ் லைஃப். எஸ், டெய்லி டார்கெட் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 2 கொஷினோ அல்லது 3 கொஷினோ பெருசாக இருக்கக்கூடிய கொஷினை, குவார்ட்டர்லிக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நானே டீச் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் 20 to 30 minutes, அதிகபட்சம் 20 அல்லது 30 minutes தான் இருக்க போகுது. தினம் காலையில் டெய்லி ஏர்லி மார்னிங் 6 o'clock நீ எந்திரிச்சோன்னே அந்த வீடியோவை மட்டும் பார்த்தா போதும். சரியா? திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் August 1. August 1லேருந்து தினம் இது நடக்க போகுது. ஸோ டெய்லி 2 கொஷின். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்தாலும் பார்க்காட்டியும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்டட். அதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? ஏன்னா மிட்டம் டெஸ்ட் வந்து இன்னும் ஒரு 1 or 2 daysக்கு இருக்குல்ல. மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் August 1லேருந்து கம்ப்ளீட்டாக வி ஆர் கோயிங் டு ஸ்டார்டட். நீ மிட்டம் டெஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி இருக்க போகிறதில்ல. ஃப்ரம் August onwards ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் 11th standard. வேறு லெவலில். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மிட்டம் டெஸ்ட்லேயே ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்கீங்க. இந்த மிட்டம் டெஸ்ட்டில் விட்ட மார்க்கு, மிட்டம் டெஸ்ட்டில் படிக்காதது, மிட்டம் டெஸ்ட்டில் புரிஞ்சுக்காதது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? க்ளீன் அண்ட் கிளியராக படிக்க போகிறோம். சரியா? க்ளீன் அண்ட் கிளியராக நம்ம படிக்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிக்கோங்க. வேறு லெவலில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன். கெட் ரெடி ஃபார் தட். ஓகே, ரெடியா? தீமினல் ஸ்டூடெண்ட் பார்க்கணுமா? தீமினல் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஆப்ஷனல் தான். டெய்லி கேப்சூல் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை பார்த்துக்கலாம். நான் அதை ஏஐஓவாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன் ரெக்கார்டடாக. ஸோ நீங்கள் எல்லாருமே ஏஐஓ ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? யூ கேன் வாட்ச் இட் அஸ் ஏஐஓவாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை
பார்த்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏஓவை கொடுத்துட்றேன். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ ஆட் ஃப்ரீயாக நீங்கள் அந்த கோர்ஸ் பை பண்ணி வாங்கிக்கலாம். இட் இஸ் அ ஃப்ரீ கோர்ஸ். சரியா, ஃப்ரீ கோர்ஸ் தான், அதனால் பார்த்துக்கலாம். குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்போ? குவார்ட்டர்லி எக்ஸாம் செப்டம்பர் மிடில் வரப்போகுது. சரியா, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 45 days. இது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். சரியா, நெக்ஸ்ட் 45 days குவார்ட்டர்லி பிளான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா? ஸோ இன்றைக்கி நம்ம இப்போது படிக்கலாமா? gaseous state பற்றி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஆர் கைஸ் ரெடி ஃபார் gaseous state? ரைட், படிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஆப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெய்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தனியாக ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். நான் டெய்லி கேப்சூல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா, ரைட். இப்போது இன்றைக்கி நம்ம முத பார்க்க போகிறது அப்படின்னா gaseous state. சரியா, வாயு நிலைமை என்றால் என்ன? ரைட்டா, gaseous state பற்றி பார்க்க போகிறோம். gaseous state பற்றி பார்க்கலாமா? gaseous state we have total 3 states of matter: solid, liquid, gas. அதுக்கப்புறமும் 2 இருக்குது, ஆனால் ஜென்ரலாக பேசிக்காக 3 states of matter தான்: solid, liquid and gas. இதுதான் மெயினாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 3 states of matter நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது. சரியா, ஐயூபேக் டவுட் இருந்துச்சுன்னா ஐயூபேக்கோட வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆன் தட். அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், புரியுதா? ஐயூபேக் பார்க்காம போயிடாதீங்க. ஃபஸ்ட் மிட்டமில் கண்டிப்பாக மார்க்கு வராது. குட், 43 out of 50. குட் குட் குட். சரியாப்பா? ஸோ இப்போ நம்ம இந்த gaseous ஸ்டேட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் gaseous ஸ்டேட்டு? gaseous ஸ்டேட்டில் எதெல்லாம் நம்ம மெயினாக படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது? சாலிடு, liquid and gas. ஸோ இதில் இந்த கேஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது திரவ வாயு. அதில் அந்த திரவ வாயுவில் நம்ம இன்னைக்கு வாயு பற்றி தான் படிக்க போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் சாப்டரோட பேசிக். அதனால் இது நல்லா கவனமாக படித்து வச்சுக்கோங்க. சரியா, ஆமாடா, அடிக்கலம் இஸ் டிஃப்ரெண்ட்டில் அடிக்கிறதுனா நீங்கள் வந்து விடியல் கோர்ஸ் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன், ஜேஇக்குரியது. அது வேணும்னா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ காம்பினேஷன். சரியா, ஃபர்ஸ்ட் ஓகே. முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதில் பிரைட்னஸ் இல்லாதனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர்? கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்ன? சரியா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர்? கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்ன? கேஸ் வர்சஸ் வேப்பர். வாட் இஸ் கேஸ், வாட் இஸ் வேப்பர்? பா டக்குன்னு சொல்லுங்கள். கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்னென்ன? கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்னென்ன? கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸ்டேட் ஆஃப் மேட்டர், ஒரு பருப்பொருளின் நிலை. ரைட்டா, ஒரு பருப்பொருளோட நிலை, ஸ்டேட் ஆஃப் மேட்டர். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன். ஆக்சிஜன் இயற்கையிலே கேஸாக தான் இருக்க போகுது. ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், இவங்கெல்லாம் பை நேச்சர் தே ஆர் இன் gaseous ஸ்டேட். அதே இது வாட்டர், வேப்பர் எடுத்துக்கலாம். ரைட்டா, நீர், ஆவின்னு நம்ம சொல்கிறோம்ல, தட் இஸ் நாட் நேச்சுரலி கேஸ். வேப்பர் இஸ் ஆல்சோ இன் gaseous ஸ்டேட்டு தான். வாட்டரை பாயில் பண்ணி ஒரு லிக்விடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேஸாக மாற்றுறீங்க. சூடத்தை என்ன பண்ணுறோம், நம்ம எரிக்கிறப்ப அதுலேருந்து புகை வருது. இல்லை சூடத்தை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா சாலிட்லேருந்து லிக்விட், சாலிட்லேருந்து கேஸாக ஆட்டோமேட்டிக்காக மாறுது. அதுக்கு பேர் கூட சப்ளிமேஷன், பதங்கமாதல்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மாறுது. சரியா, மேட்டருக்கு டபுள் டீ போடணுமா? அது யோசிச்சேன். மேட்டர் டபுள் டீ. ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ அப்போ வேப்பருங்கிறது கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம வேப்பர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த சாப்டரில் நம்ம கேஸை பற்றி, வேப்பர் பற்றி இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஸோ கேஸ்னா என்ன, வேப்பர்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக படிக்கலாமா? க்ளீன் அண்ட் கிளியராக படிக்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் தட்? எஸ், சூப்பராக கேஸை பற்றி நம்ம படிக்கலாம். இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறப்பே கேஸை பற்றி பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இந்த பாக்ஸ் தெரிய வேண்டாம், இது உங்கள் புக்கில் இருக்க பாக்ஸ் தான், அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். ப்ரெஷர், கேஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முத தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரெஷர்.
ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் அண்ட் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ப்ரெஷர், அழுத்தம், ப்ரெஷருக்கு தமிழ் என்னது அழுத்தம். அழுத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அழுத்தமோட டெஃபனிஷன், ப்ரெஷரோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் டிவைடட் பை த ஏரியா டு விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட். அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்படின்னா என்ன கேப்டன், ஃபோர்ஸ் பை ஏரியானா என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா அதாவது விசை, ரைட்டா, விசை வகுத்தல் பரப்பளவுன்னு அர்த்தம். விசை டிவைடட் பை பரப்பளவுன்னு அர்த்தம், ஃபோர்ஸ் பை ஏரியா. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு வச்சுக்கலாம், சரியா, இந்த ஏரியா. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கையை வச்சு அழுத்தத்தை கொடுக்குறேன், என் கையை வச்சு என்ன பண்ணுறேன், நான் அழுத்துறேன். அப்போ என் கை இருக்க இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இல்லை, இந்த இடத்துலலாம் ஃபோர்ஸ் இல்லை, கரெக்டாக, இந்த இடத்துலலாம் ஃபோர்ஸ் இல்லை. திஸ் பிளேஸ் டோன்ட் ஹவ் எனி ஃபோர்ஸ் இஸ் நாட் அப்ளைட். அப்போ என்னோட ஃபோர்ஸு நான் எந்த ஏரியாவில், இந்த ஸ்கொயரில் என் கை இருக்க இடத்துல மட்டும்தான் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவில், அந்த குறிப்பிட்ட ஏரியாவில், அந்த குறிப்பிட்ட பரப்பளவில் மட்டும்தான் அழுத்தம் ஏற்படுது, வேற எங்கேயும் அழுத்தம் இல்லை, சரியா. அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது, ரைட்டாக, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் ப்ரெஷர், சரியா, ப்ரெஷர். இந்த ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்லாம் இருக்குது, இந்த ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாமா, நம்ம புக்கில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் நான் புக்கில் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இமேஜ் தெரியாது, ஸோ டோன்ட் வரி அபவுட் தேட். நான் என்னோடய இமேஜ் ஒரு 2 minutesக்கு தெரியாது, நான் அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன், சரியா. நீங்களும் புக்கை எடுத்துக்கோங்க, புக்கில் இந்த பேஜ் நம்பர் இருக்கும். ஸோ இந்த பேஜ் நம்பரில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 6ஆம் படம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த பேஜ் தான், இந்த பேஜில் தான் இருக்கும், 6ஆம் படத்தோட ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஸோ யூ கேன் see this. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பாருங்கள் பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. பாஸ்கல் அப்படிங்கிறது கூட ஒரு யூனிட் தான். இதெல்லாமே என்னது, ஒவ்வொரு அலகு. பாஸ்கல்னா PA, 1 PA is equal to 1 nanometer second squared, ரைட்டா, 1 nanometer second squared. அட்மாஸ்பியர்னா என்னது, ATM. இதான் நம்ம யூஸ்வலாக நிறைய யூஸ் பண்ணுவோம், 1 ATM அப்படிங்கிறது எத்தனை பாஸ்கல். அடுத்து மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, இது நம்ம இப்போ பார்ப்போம், நம்ம கண்டுபிடிப்போம் பாயில்ஸில் யூஸ் பண்ணி. mm of Hg, 1 mm of Hgங்கிறது என்ன அப்படிங்கிறது அதோட பாஸ்கல் அளவு கொடுத்துருக்காங்க. பார்னா என்ன, ஒரு பார் அப்படிங்கிறது எவ்வளோ, 1 bar is equal to 10 to the power 5 PA. அடுத்து டாருங்கிறது என்ன, ஒரு டாருங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சனால அவர் பேரே வச்சுட்டாங்க. அடுத்து PSIன்னு பார்ப்போம், பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு. 1 PSI ஈக்குவல் டு என்ன அப்படின்னு. இந்த யூனிட்லாம் மனப்பாடம் பண்ணணுமா கேப்டன் அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நீட் ஜெயிலாம் படிக்கிறீங்கன்னா அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணால் போதும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் ரிமெம்பர் த வேல்யூஸ், ஓகே. அந்த வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. புரியுதா, அந்த வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாக தேவை கிடையாது இதில், ஓகேவா, ரைட். சரி, நெக்ஸ்ட் போகலாம், வாங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன நம்ம படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக உள்ளே போக போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா, ரைட்டா. பாயில்ஸ் லா, பாயில் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு என்ன சொல்கிறாரு இந்த பாயில்ஸ் பற்றி, ரைட்டா. கேஸஸ் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா. கேஸை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் மட்டும் ஒரு நிமிஷம் சரி பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்மால் ரொம்ப டார்க்காக தெரிகிறாப்புல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிடுறேன்.
ரைட், ஓரளவுக்கு இப்போ போர்டு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட், தெரியுதா? ஓரளவுக்கு தெரியும். இது போதும், இது போதும். ஒன்றும் நடக்கலை. இந்த போர்டில் இது கிளாரிட்டி வரணும்ல, அதுக்காக வச்சது தான். ஸ்பிரிச்சுவல் வைப்ஸாக இருக்கா? ஆமாடா, இங்கே ஏதோ பாட்டாக போட்டுட்டு எங்கே போடுறாங்கன்னே தெரில. ஆனால் இவ்வளோ நேரம் போடலை. கரெக்டாக 6 மணிக்கு நான் ஆரம்பித்தேன், என் கூட போட்டி போட்டு அவரை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க அவங்களும். மாரியம்மா பாட்டு ஏதோ ஆடி மாதம் எல்லாம் கூழ் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஆடி மாதம். ஸ்பிரிச்சுவல் வைப்பாக இருக்கேன்னு சாங் பேக்ரவுண்டில். ஏய், நான் பேச ஆரம்பித்தா அது கேட்காது, நான் பேசுகிறத மட்டும் கவனிங்க. ஓகே, பாயில்ஸ்லா. பாயில் தாத்தா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா? சூப்பரான மனுஷன், ரைட்டா? நம்மால் வேறு லெவலில் ஒன்று சொன்னார் பாயில் தாத்தா. 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பாயில்ஸ்லாம் படிச்சிருக்கோம். பாயில்ஸ் என்ன சொன்னார் பார்க்கலாமா? ரைட்டா, பாயில் என்ன சொன்னார் பார்க்கலாங்க. பாயில் தாத்தா என்ன சொன்னார்? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் வால்யூம், ரைட்டா? அண்ட் ஃபிக்ஸடு வால்யூம், ரைட்டா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸடு வால்யூம் இருக்கு. சாரி சார், ஃபிக்ஸடு மாஸ். ஃபிக்ஸ்டு மாஸ் இருக்கணும், ரைட்டா? ஃபிக்ஸ்டு மாஸ், ஃபிக்ஸ்டு மாஸ். இதுக்கு இந்த டயக்ராம்லாம் போட்டு ஃபிக்ஸட் மாஸ், ரைட்டா? நிலையான வெப்பநிலை, ரைட்டா? நிலையான வெப்பநிலை மற்றும் நிலையான நிறை, ரைட்டா? நிறை, இந்த ரெண்டு பேரும் இருக்கப்ப ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமா? ப்ரெஷர், அழுத்தம் கன அளவிற்கு எதிர் தகவல இருக்கான். வால்யூம் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டார். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க கூடுனா இன்னொருத்தவங்க குறைஞ்சிருவாங்க, ஒருத்தவங்க குறைஞ்சா இன்னொருத்தவங்க கூட போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் ஹேவ் அ பாட்டில், ரைட்டா? நம்மகிட்ட ஒரு பாட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் கன்சிடர் திஸ் பாட்டில். இப்போ இந்த பாட்டிலில் நான் ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ இந்த பாட்டிலில் ஃபுல்லாக கேஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? மேலே வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு 1 லிட்டர். இது 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இந்த 1 லிட்டர் ஃபுல்லாக இருந்த கேஸு இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ண அமுக்க கேஸ் இவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு, ரைட்டா? இப்போ வால்யூம் என்ன ஆயிடுச்சு? 1 லிட்டரில் இருந்து வால்யூம் 1/4 லிட்டருக்கு மாறிடுச்சு, ரைட்டா? 25% மாறிடுச்சு, ரைட்டா? நான் ஃபுல்லாக அழுத்தி கம்மி பண்ணிட்டேன். அப்போ நான் அழுத்தி கம்மி பண்ணியிருக்கேன். அழுத்தி நல்லா ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுனால வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ், வால்யூம் டிக்ரீசஸ். அதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரெஷர் இன்க்ரீசஸ், வால்யூம் டிக்ரீசஸ். அப்போ கேப்டன், அப்போ ப்ரெஷரை நான் டிக்ரீஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா? ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதை தான் பாயில் சொன்னார். இதுதான் பாயில் சொன்னார். இதுக்கு அவர் ஒரு டெரிவேஷன் வேற கொடுத்துட்டாரு, ரைட்டா? இதுக்கு என்ன பண்ணிட்டார்? அவர் ஒரு டெரிவேஷன் வேற கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துருக்காரு டெரிவேஷன்? ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 வால்யூம்னு சொன்னாரா? அப்போ இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஈக்குவல் டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு 1/Vன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? PV இஸ் ஈக்குவல் டு K, தட் இஸ் PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்கிறார். சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு? ஒரு சூப்பரான ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி பாயில் தான் ஸ்டாப் பண்ணுறாரு இதோட. சரியா? ரைட்டா? ஓகே, சூப்பராக என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து சூப்பராக முடிச்சு வைக்கிறார். கரெக்டாக இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு? ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் முடிக்கிறார். இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு? ரைட்டா? இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு நம்ம புக்கில்? அடுத்து என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா? ஓகே, ரைட் வாங்க ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டார் அவர்? இதுதான் மெயினாக சொல்லிட்டார். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்போ கிராஃப் கொடுக்குறாங்க, ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அவர் என்ன சொன்னார்? இந்த மாதிரி கொடுத்துருக்காரா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே என்ன இருக்குது? P ஆக்சிஜன் இருக்குது, அதே மாதிரி P ஹைட்ரஜன் இருக்குது. சரியா? P ஹைட்ரஜன், P ஆக்சிஜன், ரைட்டா? அதாவது ஆக்சிஜன் கேஸ் இப்படி எழுதுறதை விட நம்ம வேறு மாதிரி எழுதுவோம். ஆக்சிஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் இருக்குது, ரைட்டா? O2 அண்ட் H2 இருக்குது. அப்போ இதோட ப்ரெஷர் என்னப்பா வரும்? PO2ன்னு எழுதலாமா? இதோட வால்யூம் என்னது? VO2ன்னு எழுதலாமா? இதோட ப்ரெஷர் என்னது? PH2ன்னு எழுதலாமா? இதோட வால்யூம் என்னது? VH2ன்னு எழுதலாமா?
எழுதலாமா எழுதக்கூடாதா? we can write like this கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி எழுதலாமா? அப்ப பாயில்ஸ் லா படி இவங்க எப்படி எழுதலாம்? PO2 dot VO2 is equal to K. எழுதலாமா எழுதக்கூடாதா? we can write like this கண்டிப்பா நம்ம எழுதலாம் அப்ப இந்த மாதிரி. எஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா PH2 dot VH2 is equal to K. Right, is equal to K. Is equal to K. PH2 dot VH2 is equal to K. கரெக்டா இல்லையா? இதுவும் K நம்மளுக்கு எழுதிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்? KKனா அப்போ என்ன வரப்போகுது? இங்கிட்டும் K இங்கிட்டும் K இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? PO2 dot VO2 is equal to PH2 dot VH2 is equal to K. ரைட்டா? இந்த மாதிரி நம்ம எழுதலாமா? இந்த மாதிரி என்ன பண்ண நம்ம எழுதலாம். ஸோ அப்போ பாயில்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வைங்க, டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வைங்க. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ் இருக்கப்ப, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ் இருக்கப்ப என்ன நடக்குது அப்படின்னா, we can write the equation like this: P1 V1 is equal to P2 V2 is equal to K. கேப்டன் P1 V2 தான் வரணுமா? P1 V1 P2 V2 தானா? P3 P4லாம் வரக்கூடாதா? தாராளமாக வரலாம். P1 P2 V1 V2 அடுத்து P3 V3 P4 V4 இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு கேப்டன் இவர் கொடுத்துருக்காரு? இதுலேருந்து எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க? now we'll see that. சரியா? இதுலேருந்து எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? எல்லாம் கவனிங்க. P1 V1 is equal to P2 V2 is equal to K ன்னு சொல்லிடுங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, P1 வேல்யூ will be given, V1 வேல்யூ will be given, P2 கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். V2 will be given. அப்போ என்ன பண்ணலாம்? we can find it. தீமின்னலில் புக் இன்னும் வரலையா? என்ன புக் என்றைக்கு ஆர்டர் பண்ணிங்க? நீங்கள் ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 to 12 டேஸில் வந்துடும்ப்பா. சரியா? அப்படி வரலைன்னா you just please raise a complaint to theminal2026@gmail.com. we will look into it. ரைட்டா? theminal2026@gmail.com அதுக்கு மெயில் பண்ணுங்கள். we will look into it. சரியா? ஓகே, ரைட். தமிழ் மீடியத்தில் இதாண்டா, தமிழ் மீடியத்தில் P1 V1 எல்லாமே தமிழ்லேயும் அதே தான்டா, தமிழ் மீடியத்தில் அதே தான்டா. சரியா? தமிழ் மீடியத்தில் வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டா? டவுட் வந்துச்சு சத்யசாய்? குட் குட். டவுட்டெல்லாம் வந்து கீழே கேளுங்க. டவுட் வந்து கீழே கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், P1 is equal to 5 bar. ரைட்டா? P1 is equal to 5 bar. V1 is equal to என்ன பண்ணலாம்? V1 is equal to 20 லிட்டர்னு வச்சுக்கலாம், 20 லிட்டர். P2 எனக்கு தெரியாது X, V2 is equal to 10 லிட்டர். அப்போ என்னவா இருக்கும்பா? வாட் would be the P2? P2 is equal to என்னவா இருக்கும்? 5 லிட்டருக்கு 20 லிட்டர்னா இப்போ இங்கே என்ன இருந்திருக்கும்? இங்கே என்ன இருந்திருக்கும்? 5 லிட்டருக்கு 5 பார் ப்ரெஷர், 20 லிட்டருக்கு 5 பார் ப்ரெஷர். அப்போ 10 லிட்டருக்கு என்னவா இருந்திருக்கும்? 10 லிட்டருக்கு என்னவா இருந்திருக்கும்? 10 லிட்டருக்கு என்னவா இருந்திருக்கும்? 10 லிட்டருக்கு என்னவா இருந்திருக்கும்? எனி ஐடியா? Any idea what would be the answer? Try it out. April 23 April 23 just put a mail to theminal2026@gmail.com. we will check into it. Right? 2.5 right. யாரெல்லாம் 2.5 ஆன்சர் கரெக்ட்னு சொல்றீங்க? 2.5 யாரெல்லாம் ஆன்சர் கரெக்ட்னு சொல்றீங்க? now we will see it. ரைட்டா? இப்போ பார்க்கலாம், நீங்களாம் 2.5 ஆன்சர் சொல்லிருக்கீங்களா, அது ரைட்டான்னு பார்க்கலாம். சரியா? P1 V1 is equal to P2 V2 போடணும்னு சொன்னேன். P2 தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ P1 into V1 divided by V2 is equal to P2. சரியா? P1 வேல்யூ என்னது? 5 பாரா? 5 into 20 divided by 10 is equal to 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா P2 is equal to 10 பார்ல வருது. 10 பார் வருது. எது ரைட்டு? நீங்கள் சொன்னது ரைட்டா, நான் சொன்னது ரைட்டா? நீங்கள் சொன்னது ரைட்டா, நான் சொன்னது ரைட்டா? நீங்கள் எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு சாக்லேட் 5 ரூபானா 2 சாக்லேட் 10 ரூபா அந்த கணக்கு போட்டீங்க. கரெக்டா? ஒரு சாக்லேட் 5 ரூபானா 2 சாக்லேட் 10 ரூபா அப்படின்னு நீங்கள் போட்டீங்க. that works when it is directly proportional. directly proportional இருந்தால் நீங்கள் போடலாம்.
கரெக்டா இல்லையா? ஒரு சாக்லேட்டு 5 ரூபா, அப்போ 2 சாக்லேட் 10 ரூபா. ஏன்னா இது கூட கூட இதுவும் கூடுது, கரெக்டா இல்லையா? நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணி இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? ஆனால் இங்கே நம்ம யூனிட்டரி மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். They both are inversely proportional. They are not directly proportional. அவங்க நேர் தகவலை இல்லை, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? அதனால தான். அதே மாதிரி இன்னும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 20 லிட்டர் இருந்துச்சான், இப்போ 10 லிட்டராக மாற்றிருக்கேன், வால்யூமை குறைச்சிருக்கேன். எப்படி வால்யூமை குறைக்க முடியும்? நசுக்கியிருக்கேன், நசுக்கியிருக்கேன், அமுக்கியிருக்கேன். அப்போ ப்ரெஷரை அதிகமாக கொடுத்துருக்கேன். I have given more pressure. நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். அதான் விஷயம், சரியா? நிறைய ப்ரெஷர் கொடுத்தனால தான் இது நடந்திருக்கு. அப்போ இதை விட ப்ரெஷர் என்ன இருக்கணும்? அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அதனால ப்ரெஷர் கூட. கிளியரா? சூப்பரா? மாசா? புரிஞ்சுதா? ரைட். அப்போ பாயில்ஸ்னாலேருந்து ப்ராப்ளம்ஸ் இதை எப்படி பண்ணணும்? ஒரு செகண்டில் தப்பு விட்டுறக்கூடாது. ஹேவ் டு புட் இட் இந்த அப்ளை இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரைட். பாயில்ஸ்னாலேருந்து நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? P is inversely proportional to 1 by V learn பண்ணியிருக்கோம். P is equal to K dot 1 by V learn பண்ணோம். PV is equal to constant. அடுத்து P1 V1 is equal to P2 V2 is equal to K. இதான் எனது மெயினாக நம்மளுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான ஃபார்முலா. இது ரெண்டு தான். இந்த ரெண்டு தான் எனது நம்மளுக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஃபார்முலா. சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃப் வரைய போகிறோம். சரியா? கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப் வரைஞ்சிடலாமா? கிராஃப் இப்போ எதுக்கு கிராஃப் வரைய போகிறேன்னா இது ரெண்டு இவங்க இந்த இதுக்கு அப்படியே கிராஃப் வரையிறது. சரியா? இதுக்கு கிராஃப் நல்லா கவனிங்க. நான் கிராஃபில் என்ன வரைகிறேன்னு பசங்களா இதெல்லாம் கேட்பாங்களா? ஒரு கிராஃபை கொடுத்து 1 மார்க்கில் கிராஃப் கொடுப்பாங்க. கிராஃபை கொடுத்து அந்த கிராஃபில் இருக்கிறது ரைட்டா தப்பா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால தான் சார் நடத்துகிறேன். தயவு செஞ்சு கிராஃபெல்லாம் கவனிச்சிரு. கிராஃபெல்லாம் ஸ்கூலில் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல, கொஞ்சமாவது கவனிச்சிரு. ரைட்டா? கொஞ்சம் கவனிச்சிரு. கான்செப்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ரைட். நான் கிராஃப் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். Pக்கும் 1 by Vக்கும் வரைஞ்சிருக்கேன். நல்லா கவனிங்க. Pக்கும் 1 by Vக்கும், நாட் ப்ரெஷர் வால்யூம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ பாருங்கள். இந்த கிராஃப் யார் நடுவில் இருக்குது பாருங்கள். இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நடுவில் இருக்குது. Tell me, இந்த கிராஃப் இது, இந்த கிராஃபில் ப்ரெஷருக்கும் 1 by Vக்கும் நடுவில் இருக்கக்கூடியது will be a straight line or will be a curve? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? எது ஆன்சராக வரும்? இங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக வருமா இல்லை கர்வ்டாக வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏ, பிகாஸ் P is directly proportional to 1 by V. நல்லா கவனிங்க. pressure is inversely proportional to volume. P V க்கு inversely proportional. P வந்து V க்கு inversely proportional, எதிர் தகவல இருக்கு. ஆனா P 1 by V க்கு நேர் தகவல இருக்கு. P வந்து 1 by V க்கு நேர் தகவல இருக்கு. directly proportional. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இவங்க கூட இவங்களும் கூடுவாங்க. V கூட மாட்டாங்க, 1 by V கூட போகுது. அப்போ திஸ் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன். இது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இது குறைய போகுது. ப்ரெஷர் குறைய வால்யூம் கூடும். இல்லை நீங்கள் இப்படி சொல்லலாம், வால்யூம் குறைய ப்ரெஷர் கூடுது. எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரியா? this graph will be like this curved shape. இது directly proportional. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா கிராஃப் எப்பவுமே இப்படி வரும்ப்பா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இப்படி வரும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ எத்தனை பேர் நீட் படிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோ. சரியா? அதாவது இந்த கிராஃபு Pக்கும் 1 by Vக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். Pக்கும் 1 by Vக்கும் நடுவில் என்ன இருக்கு? ப்ரொபோர்ஷனாலிட்டி டைரக்டாக இருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நான் Pயையும் Vயையும் எடுத்தேன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Pயும் Vயும் inversely proportional. P and V are inversely proportional. Inversely proportional எதிர் தகவல இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம்? இப்படி கர்வ் போடலாம். ரைட்டா? எதிர் தகவல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? I can put a curve. ரைட்டா? எதிர் தகவல இருக்கவங்களுக்கு, ரைட்டா? எதிர் தகவல்னா என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்கவங்களுக்கு I can put a curve. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? bloody fellow. ஏய்,
சரி போ, இது எப்படியே வச்சுக்கோ, அவ்வளோதான். ஐயோ, நான் பாடம் நடத்துகிறப்ப தான் இப்படிலாம் நடக்கணுமா? கடவுளே என்னை காப்பாற்றுங்க சாமி. சரி, இப்படி இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? தாராளமாக ஜாயின் பண்ணலாம், தீமையில் இல்லை, தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லை, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்னன்ற கிராஃப் அவர் கொடுத்துருக்காரு. மனுஷன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, இந்த ப்ரெஷரை கொண்டு போய் டென்சிட்டியோட கம்பேர் பண்ணுறாரு. என்ன மனுஷன்யா, என்ன மனுஷன், என்ன மனுஷன், எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு பாருங்களேன், எப்படிலாம் யோசிச்சிருக்காருன்னு. ரைட்டா? எப்படிலாம் யோசிச்சிருக்காரு பாருங்களேன். எப்படிலாம் யோசிச்சிருக்காரு பாருங்களேன். என்ன மனுஷன் என்ன மாதிரி யோசிக்கிறாரு பாருங்களேன். இப்போ நம்ம பார்க்கலாம். எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. சரியா? இவர் என்ன பண்ண போகிறாரு, வால்யூமையும் டென்சிட்டியும். ரைட்டா? வால்யூமும் டென்சிட்டி. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? சரி, டென்சிட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது உங்களுக்கு தெரியும்ல? டென்சிட்டி ஃபார்முலா என்ன? முதல் டென்சிட்டினா என்னடா, டென்சிட்டினா என்னன்னு தெரியுமா? என்ன டவுட் திருவுக்கு? என்ன டவுட் டவுட்டுன்னு போடாதடா. எனக்கு டவுட்டுன்னு போடாதே பிடிக்காது. நீங்கள் அதுக்கு என்ன டவுட்டுன்னே போட்டுடலாம். சரியா? என்ன டவுட்டுன்னு போடுங்க. வெரி குட். மாஸ் பை வால்யூம். வெரி குட். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அது ஓகே மவனே. எனக்கு வாட் இஸ் டென்சிட்டின்னு சொல்லுங்கள். மாஸ் பை வால்யூம். ஓகே, டென்சிட்டின்னு என்னது? ஏன் நீங்கள் டெமோ கால் பண்ணுறீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நானே கிளியர் பண்ணுறேன். இங்கே பாரு, டுவெல்த்து சீனியர்லாம் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. டென்சிட்டினா என்ன? பதிலை காணும். டென்சிட்டிக்கு பதிலை காணும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு m/v. நான் தான் எழுதிட்டேனே. டென்சிட்டினா என்ன? இப்போ விஸ்காசிட்டி. அப்போ விஸ்காசிட்டினா என்ன? பாட்டு ஓடுதா? அதான் சாமி கூப்பிட்டுட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆடி வெள்ளி கிழமையில ஆத்தாவும் என்ன மோன் வந்துச்சு, அது மறந்து போச்சு. அதான் டே யாரா இந்த திரு 2013 டவுட் என்னன்னு சொல்கிறா? டவுட் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். டவுட்டை சொல்கிறா என்னென்னு? டென்சிட்டினா விஸ்காசிட்டினா திக்னஸா? சரி, விஸ்காசிட்டினா திக்னஸ். அப்போ டென்சிட்டினா என்ன? விஸ்காசிட்டினா என்ன? விஸ்காசிட்டி அப்படிங்கிறது இப்போ நான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ. சரியா? ரைட். இப்போ எங்கிட்ட 2 பாட்டில் இருக்குது. ரைட்டா? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் 12th படிக்கும். சொல்லிட்டு போ நம்ம பசங்கிட்ட. அதெல்லாம் தெரியாமல் அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ரைட்டா? இப்போ 2 பாட்டில் இருக்குது. சரியா? இதில் ஹனி இருக்குது, தேன் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இருக்குது. இதை நான் கவுத்துனேன்னா என்ன நடக்கும்? இதை நான் கவுத்துனேன்னா எந்த பாட்டில் இருக்கிறது டக்குன்னு கீழே விழுகும்? தண்ணி கடகடன்னு கீழே கொட்டிடும். ரைட்டா? தண்ணி கடகடன்னு கீழே கொட்டிடும். பட் தேனை கீழே கொட்டாது. ஸோ அப்போ அது விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஆனால் அதுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. கரெக்டு தான், நம்ம பசங்க சொன்னானுங்க, அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான். விஸ்காசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ. எவ்வளோ வேகமாக ஒரு லிக்விட் மூவ் ஆகுது, ஒரு ஃப்ளூயிட் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது, ஒரு திரவம் எவ்வளோ வேகமாக நகருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதா விஸ்காசிட்டி. அதிகமான விஸ்காசிட்டி இருந்தால் நகராது, கம்மியான விஸ்காசிட்டி இருந்தால் சீக்கிரமாக நகன்றும். சரியா? ஓகே, ரைட். அடுத்து டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. டென்சிட்டிங்கிறது அடர்த்தி. அதாவது இப்போ 1 லிட்டர் தண்ணியில் நான் 1 ஸ்பூன் ஜீனி போடுறதுக்கும் 1 லிட்டர் தண்ணியில் நான் 50 ஸ்பூன் ஜீனி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீ வாட்டர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர், நம்ம வீட்டில் குடிக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கம்மி. கடல் தண்ணியோட டென்சிட்டி அதிகம். டென்சிட்டி அதிகம்னு அர்த்தம் அதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. ரைட்டா? அதுதான் டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட கன அளவில் குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உள்ளே கிடக்கு அப்படின்னு. சரியா? மணி நீங்கள் ரூபா ஒரு ஃபோன்லேருந்து கட்டிட்டு நீங்கள் ஆப் ஒன்றுதில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எந்த ஃபோன்லேருந்து வேணால் பே பண்ணுங்கள். நீங்கள் பே பண்ணுறப்ப எந்த இமெயில் ஐடி எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து பே பண்ணுறீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடியோ அந்த ஃபோன் நம்பரையும் நீங்கள் எந்த ஃபோனில் போட்டாலும்
உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரி, எந்த ஃபோனில் ஆப் ஓப்பன் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? ஓகே ஓகே ஓகே, நிறைய பேர் சொல்லிட்டீங்க. குட் குட் குட். 11th and 12th போத் 11th and 12th. ஆமாம், 11th and 12th தான் இருக்குது. 12th மட்டும் தனியாக இருக்குது. ஆனால் 11th and 12th சேர்த்து தான் இருக்குது. அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 இயர்ஸ்க்கு 3,999 என்னமோ நினைக்கிறேன், கம்மி தான். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், பிஃபோர் மிட் டேர்ம் எக்ஸாம். இல்லை, எனக்கு புரியலை. மிட் டேர்ம் எக்ஸாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ப்ராப்ளம் மிட் டேர்முக்கு முன்னாடி நடத்துவீங்கன்னா குவார்ட்டர்லிக்கு முன்னாடி நடத்தலாம். மிட் டேர்முக்கு முன்னாடி எப்படி நடத்த முடியும்? மாஸ் பை டென்சிட்டி இப்படி மாற்றி எழுதிக்கலாமா? ரைட். எங்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது? பிவி இஸ் ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. இன்னொரு ஃபார்முலா என்ன? P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2ன்னு இருக்கா? பாயில் தத்தா என்ன பண்ணுறாரு? பாயில் தத்தா என்ன பண்ணுறாரு தெரியுமா? டேய், நான் வீட்டிலேருந்து எடுக்கிறேன், அதனால் நான் எடுக்க முடியும். அவங்களாம் ஸ்டுடியோலேருந்து வீட்டுக்கு போக வேண்டாமா? அவங்களாம் ஆஃபீஸ்லேருந்து எடுக்கிறாங்க, எப்படா எடுக்க முடியும்? நான் எடுக்கலாம், அவங்க எப்படி எடுக்க முடியும்? நான் வீட்டிலேருந்து இருக்கனால எப்படி வேணால் இருக்கலாம். 11th எப்போல்லாம் லைவ் கிளாஸ்? நான் புது டைம் டேபிள் கொடுக்குறேன் ஆகஸ்ட்டுக்கு. நான் இப்போ வந்து 11th என்னென்ன டைம் டேபிள் எல்லாம் சொல்லிட்டுறேன். we are going to stick to it very strictly. அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸாம் மாசாக பண்ணியாச்சா? தீமினல் எப்படி இருக்கும், என்ன படிக்க வைப்பாங்க? தீமினலில் பாடம் நடத்துவாங்க. பாடம் நடத்தி புரிய வைப்பாங்க, படிக்க வைப்பாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்து என்ன கவனிச்சிங்க? திடீர்னு இன்றைக்கி வந்து செடிங்க என்ன பண்ணுறேன்? கிளாஸ் முடியோட்டு நான் சொல்கிறேன். தீமினலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 5 minutes கழிச்சு சொல்கிறேன். சரியா? ஏன்னா நிறைய பேர் தீமினல் பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ரைட். ஓ, என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மால் இங்கே ரைட்டு சைத்தான் சைக்கிளில் இருந்திருக்கு. ஆகா, அங்கே பாரு. ஓ, இதுதான் பிரச்சனையா? நான் இங்கே சிஸ்டமில் கீபோர்டு மேலே புக்கு வச்சுருந்தேன். அந்த புக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கனகனகன இந்த என்ட்ரு மேலே போய் உட்காந்துருந்துருக்கு. அதுதான் பிரச்சனை. இவங்க வேறு பாட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா தாயே அப்படி பயங்கரமாக. அது காற்றுக்கு மியூசிக் இந்த பக்கம் வருது. காற்றுக்கு சவுண்ட் அப்படியே மெதுவாக நம்ம பக்கம் வருது. ரைட். இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். இப்போ ஒர்க் ஆகும். ரைட்டா? என்னது நீங்கள் கேட்குறனாலும் சார் சொல்ல டோன்ட் வரி. என்னதுடா கிளாஸ் எப்போ எண்ட் ஆகும்? எக்ஸ்பிளைன் பண்ணி என்னதுடா சொல்லுவார் சார்? திரும்ப சொல்கிறதா? ஆமாம், அது ஒரு 10 தடவை சொல்லுவேன் ஒவ்வொன்றையும். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ இதை எடுத்துருக்கோமா? P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2ன்னு. அப்போ இந்த வால்யூம் வீக்கு பதிலாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ P1 M1 D1 is equal to P2 M2 D2. இன்கேஸ் நான் வந்து ஃபிக்ஸடு மாஸ் எடுத்திருக்கேன். ரைட்டா? ஏன்னா பாய்ஸ் லாவோட கான்செப்டே என்னது? பாய்ஸ் லாவோட கான்செப்டே ஃபிக்ஸடு மாஸ் தானே. ஃபிக்ஸடு மாஸ் தான் என்னப்பா? M1 is equal to M2. அப்போ M1 M2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ P1 by D1 is equal to P2 by D2. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்குமே நம்மால் ரிலேஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. ரைட்டா? ஓகே ஓகே கரெக்டா? எப்படி சூப்பரில்? P1 by D1 is equal to P2 by D2. வால்யூம்லேருந்து நம்மால் டென்சிட்டிக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? ஓ, தீமினல் பற்றியா? P1 by D1 is equal to P2 by D2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்காரு? கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? தட் இஸ் த ரிலேஷன். இதுதான் என்னது? பாயில் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்போயே நிறையா புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய எவாலுவேட் ரிசல்ட் ப்ராப்ளம்லாம் இப்போ பண்ண போகிறோம். நம்ம பண்ணிடலாம். சரியா? சூப்பர். ரைட். மாஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகும்? என்ன பாயில்ஸ்லாம் மறந்து போச்சா? பாயில்ஸ்லாலே ஃபஸ்ட் என்னது? பாயில்ஸோட மொதல் சென்டென்ஸே என்ன எழுதுனேன்? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ். நீங்கள் எடுத்துக்க போகிறது மாஸ் வந்து ஒன்று தான், குறிப்பிட்ட மாஸ். நீங்கள் இவ்வளோ தான், 1 கிலோ அப்படின்னா 1 கிலோ தான் எடுத்துக்க போகிறீங்க. 1 கிலோ ஆக்சிஜன், 1 கிலோ கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி ஃபிக்ஸடு மாஸ். அதனால தான் அதான் விஷயம். நம்ம எடுத்துக்க போகிறதே ஃபிக்ஸடு தான். ஃபிக்ஸடு மாஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஷியோராக அப்படியே இருக்க போகுது. இப்போ தீமினல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தீமினலில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணி எக்கச்சக்கமான பேர் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்க. தீமினல் என்ன இருக்கும்? தீமினலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கே நடத்துறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேசியஸ் ஸ்டேட்லாம் உனக்கு பிச்சு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக
ஸ்ட்ரக்சர்டு கிளாஸாக பர்ஃபெக்ட் டைம் டேபிள் போட்டு உனக்கு எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா லெசனுக்கும் அதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டோடு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் அதுவும் இல்லாமல் இங்கே புக் பேக் தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் அங்கே உனக்கு ஸ்ட்ரக்சர்டாக எல்லா லெசனுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நடக்கும். ப்ளஸ் உனக்கு எல்லா பிடிஎஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டே கிடச்சிடும். யூடியூப்பில் நீ தேடிலாம் எடுக்க முடியாது. அங்கே தனியாக உனக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் டெலிகிராம் சேனல் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலில் டெய்லி ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், உனக்கு தேவையான தினத்துக்கு பிடிஎஃப் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்குரியது அந்தந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அப்போ நோட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டெலிகிராம். இப்போ யூடியூப்க்கு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, ஃப்ரீ டெலிகிராம் சேனல். நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கும் ஒரு ஃப்ரீ சேனல் இருக்குது, ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று இருக்குது, மிட் டர்ம் டெஸ்ட்டு. ஸோ அது ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே, பண்ணலைனாலும் வெயிட் பண்ணுங்கள். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ கோர்ஸ் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம். குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு புது ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூ கேன் ஜாயின் இன் தட். சரியா, அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், தீமினல் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கீங்க, எவ்வளோ பேர் இருக்கீங்களாடா, சூப்பர், குட். ஓ 7 மணி கிளாஸ்னால எல்லாம் இங்கே இருக்கீங்க போல். ஓகே, ரைட். ஸோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் தீமினல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஒரு கண்டினியூட்டி இருக்கும், கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். படிக்கிறத விட கன்சிஸ்டன்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எல்லாருமே அதில் படிக்க முடியும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா, ஓகே, ரைட். கவனிங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். கார்த்திகேயன் எனக்கு தெரியும், மீதி இருக்கவங்க பேர் நான் கவனிக்கல. ரைட், சரி, இப்போ ஃப்ளைட்டில் போகலாமா? ரைட், நவ் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் இன் ஏரோப்ளைன். ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ட்ராவல் இன் ஏரோப்ளைன்? ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன நடக்க போகுது? எனி ஐடியா? ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுறப்ப செய்யப்பா இவங்க என்ன நேரம் ஆக சாமி வந்த மாதிரி சவுண்டு கூடிக்கிட்டே போகுது. ஜன்னல்லாம் பூட்டி தான் வச்சுருக்கேன், அப்படி இருந்து சவுண்டு கூடிக்கிட்டே இருக்கு. ரைட், மேலே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? மேலே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, ரைட். நான் ஷிப்பிங் ஃபீல்டில் இருக்கப்போ போனது தான். அப்போ வந்து வேறு கண்ட்ரிஸ் போனால போகிறது தான். நிறைய பேருக்கு மேலே போனால் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்னு தோணும். மேலே போகிறப்ப இன்க்ரீஸ் ஆகுனா தோணும். ஆனால் டோட்டலாக த கான்செப்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட். ஆல்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா, உயரம். நீங்கள் மேலே போக 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 மேலே யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ கீழேனா நிறைய காற்று இருக்குது, அழுத்தம் கொடுக்குறதுக்கு எல்லாம் இருக்குது. மேலே அழுத்துறதுக்கு யார் இருக்கா? மேலே போக 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 அட்மாஸ்பியர் கம்மியாயிடும். மேலே போக 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 ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ப்ரெஷர் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா வால்யூம் என்ன ஆகும்? ப்ரெஷர் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? மேலே போக 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 ப்ரெஷர் கம்மியாயிடும். அப்புறம் ப்ரெஷர் கம்மியாயிடுச்சுன்னா வால்யூம் என்ன ஆகும்? எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாரு. அப்போ ஒரு ஏரோப்ளைனை டிசைன் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ யோசிக்கணும்னு பாருங்க. ரைட்டா, மேலே போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாயில் தாத்தா சொன்னார்லப்பா, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் என்ன ஆகும்? வால்யூம் இன்க்ரீசஸ். கரெக்டா இல்லையா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா? மௌனி இப்போ பாரு, இமயமலையில் மலை மேலே ஏறினப்ப நிறைய பேர் மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. ட்ரெக்கிங் போனவங்க மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. ஏன் காற்று இல்லாமல் இறந்துச்சாங்க? ஏன் மூச்சு விட முடியாது அவனால்? ஏன் செத்து போனாங்க? ஏன் இறந்து போகிறாங்க? மேலே போகிறப்ப ஃப்ளைட்டில் போகிறவே சாகலை, ஆனால் இமயமலைக்கு மேலே போனவே மூச்சு திணறி இறந்து போயிட்டான். ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா மேலே போக 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 ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. ப்ரெஷர் ட்ராப் ஆக வால்யூம் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. இப்போது இந்த இடத்துக்குள்ளே 1 லிட்டர் ஆக்சிஜன் நான் வச்சுருக்கேன், ரைட்டா? 1 லிட்டர் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் மாலிக்யூல் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, சரியா? இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது பர்டிகுலர் பிளேஸில் இவ்வளோ ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்குது. இப்போ ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுச்சுன்னா வால்யூம் பெருசாகிடும். அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த கேஸு எக்ஸ்பேண்ட் ஆகுது. என்ன பண்ணுது? இந்த கேஸு எக்ஸ்பேண்ட் ஆகுது. என்ன பண்ணுது? இங்கே இருந்தக்கூடிய கேஸ் மாலிக்யூல், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேருந்து இந்த இப்படி கூட வேண்டாம், இப்படி இருக்குல்ல. ஸோ இங்கே இருந்தது இப்போ என்ன ஆகிடுச்சு? இப்படி தள்ளி 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 போயிடுச்சு.
சரியா, தள்ளி தள்ளி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 தான் இருக்குது, 2 அல்லது 3 தான் இருக்குது. ஒயிட் கலர் எத்தனை இருக்குது? 2 3 தான் இருக்குது. நான் மூச்சு விடுறப்ப, நான் மூச்சு இழுக்கிறப்ப எனக்கு கம்மியான ஆக்சிஜன் தான் என்னோட சுவாசத்துக்குள்ளே போகுது. நான் சுவாசிக்கிறப்ப எனக்கு என்ன பண்ணல, சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கல. ஏன்னா ஆக்சிஜன் பரவி கிடக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆனனால மாலிகூல்ஸ் எல்லாம் செதறி போய் கிடக்கு. எல்லாரும் ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் நகர்ந்து போயிட்டனால நான் சுவாசிக்கிறப்ப எனக்கு அதிக அளவில் ஆக்சிஜன் கிடைக்கல, எனக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இல்லை. அதனால மயக்கம் போடுறோம் நம்ம. ஏன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகுறப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா உனக்கு என்ன சொல்கிறேன்னு? அதனால தான் மலை மேலே போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்போ ஏரோப்ளேன் என்ன பண்ணுறாங்க கேப்டன்? ஏரோப்ளேன் என்ன பண்ணுறாங்க, தே வில் இன்க்ரீஸ் த ப்ரெஷர். ஏரோப்ளைன் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரெஷர் கேப்சூல். ரைட்டா? ஒரு ப்ரெஷர் நிரப்பப்பட அழுத்தம் நிறைந்த ஒரு பெட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏரோப்ளைனை. அழுத்தம் நிறைந்த பெட்டின்னு சொல்லுவாங்க ஏரோப்ளைனை. அப்போ ஏரோப்ளைனில் ஆல்ரெடி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே கேப்டன், மேலே போகிறப்ப இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்போ கீழே வரப்போ தே வில் ரெடியூஸ் த ப்ரெஷர். இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி பூமி கிட்ட வர 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 ப்ரெஷர் ட்ராப் ஆகும். மேலே போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். வி டோன்ட் ஃபீல் இட். ரைட்டா? எனர்ஜி குறையவே இல்லையா? ஆனால் வயசு கூடிடுச்சுடா. போன வருஷத்தில் இந்த வருஷம் ஒரு வயசு கூடிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் வயசில் என்ன போதுன்னு தெரியல. வயசு மட்டும் போய்கிட்டே இருக்கான். சீனியர் சிட்டிசன் ஆகிட்டேன் நான் தான். இன்னும் கொஞ்சம் நல்ல சீனியர் சிட்டிசன் ஆகிடுவோம். சரி, ரைட் வாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ மேலே கீழே போகிறோம். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு மலை மேலேருந்து கீழே இறங்குறப்போ உங்கள் காதில் கண்டிப்பாக டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்குறது, அல்லது காதில் ஒரு விதமான வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ரைட்டா? அப்படியே காது அடைக்கிற மாதிரி இருக்கும். காது அடைக்கிற மாதிரி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் அதுதான், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. சடனாக ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ வால்யூம் எல்லாம் குறையுது. அப்போ என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் மாறுது. அதுக்கெல்லாம் காரணம் என்னது? இந்த ப்ரெஷர் வேரியேஷன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கீழே ஃபுல்லாக வந்துட்டீங்கன்னா அப்புறம் சரியாயிடும். அப்போ எப்படி சரியாகும்? கொட்டாய் விடுறது மூலமாக அல்லது வாயை திறக்கிறது மூலமாக அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஏரோப்ளைனில் என்னென்னா அதுக்கெல்லாம் கம்ப்ரெசர் இருக்குது, மோட்டர் இருக்குது, பம்ப் இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல, அதனால அதெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க. ஏரோப்ளைனில் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால தட் இஸ் ஹேப்பன். அப்போ இப்போது இந்த ப்ரெஷருக்கும் நம்ம இந்த ஹைட்டை பொறுத்து நம்ம ஒன்று பார்த்தோம்ல, இதை ரிலேட் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வர்றாரு. என்ன கான்செப்ட்டு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று கான்செப்ட், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அப்போ வால்யூம் ப்ரெஷர் வால்யூம் பாயில்ஸ்னால தான், பாயிலே எதையும் சொல்லிட்டார். ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன். ஸோ ப்ரெஷர் மேலே போக போக டிக்ரீஸ் ஆகுது, அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் சயின்டிஸ்ட் வர்றார். அடுத்த ஒரு தாத்தா. என்ன தாத்தா? சார்ல்ஸ் தாத்தா வராரு. சரியா? சார்ல்ஸ் தாத்தா என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் எல்லாருமே சின்ன வயசில் பலூன் வச்சு விளையாண்டுருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பலூன் யூஸ் பண்ணி விளையாண்டுருப்போம். இன்றைக்கெலாம் பலூன்ற பேரில் பாலை கொடுத்து ஏமாத்துறானுங்க. ரைட்டா? இன்றைக்கெலாம் பலூன் கிடையாது, பால். கடைக்கெலாம் போனோம் அப்படின்னு இன்றைக்கி திருவிழாலாம் என்ன அப்படின்னா, இந்த கதை, ஹனுமார் வச்சுருக்க கதை, பீமன் வச்சுருக்க கதை மாதிரி இருக்க ஒரு பால் கொடுக்க, அது பலூனா? இல்லை, எனக்கு புரியலை. அது பேர் எங்கடா பலூனு? அதுக்கப்புறம் லைட் எரிகிற மாதிரின்னு கொடுக்கட்டே, அது பால்டா, அது பலூன் இல்லை. பலூனே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானுங்க இப்போலாம். ரைட்டா? ஸ்பேஸில் ப்ரெஷரே இருக்காது. ஏன்னா அங்கே அட்மாஸ்பியரே கிடையாது, அங்கே காற்றே கிடையாது, ஸ்பேஸில் ப்ரெஷரே கிடையாது. ஸோ அப்போ பலூனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஊதி ஃபில் பண்ணுறது. நீங்கள் எல்லோரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலூன் வாங்கியிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, இல்லை நீங்களே வீட்டில் ஊதியிருப்பீங்க. ஊதிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலூனோட சைஸ் குறைஞ்சிருக்கும். நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? 2 நாளுக்கு அப்புறம் பலூனோட சைஸு, பலூன் வெடிக்கும், ஆனால் அது வெடிக்கவே வெடிக்காது. அந்த பால்லாம் யூஸ்வலாக பலூனை நீங்கள் ஊதுனதுக்கப்புறம் பெருசாக இருக்குது, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் சின்னதாகிடும். வீட்டிலலாம் என்ன சொல்லியிருப்பாங்க பெரியவங்களாம்? காற்று போயிடுச்சுன்னு. நீ யோசிச்சிருக்கியா? நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். காற்று போச்சுன்னா ஊதுன அன்னைக்கே அந்த பலூன் என்ன இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். ஊதுனப்பெல்லாம் வெளியே போகல. ஒரு பலூனில் ஓட்டை இருந்துச்சுன்னா காற்று வெளியே போகுது, உடனே அந்த பலூன் சுருங்கிது. அப்போ 2 நாளுக்கு அப்புறம் போகிறதுக்கு அப்படி எங்கே அந்த ஓட்டை இருந்திருக்கும்? சின்னதாகுது. எப்படி சின்னதாகுது? அதுவும் 2 நாளுக்கு அப்புறம் தான் சின்னதாகுது. ஏன் அப்படின்னா
when we infuse the air, நம்ம ஃபஸ்ட் அதில் காற்றை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு அதை வந்து பெருசாக்கிறதுக்கு காற்று அடிக்கிறப்ப there will be a temperature இருக்கும். நீங்கள் ஊதுங்க, ஜில்லுன்னு காற்று வருது, அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய காற்று வித் அ டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் இருக்குது, 2 நாளுக்கு அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய காற்றினுடைய வெப்பநிலை குறையுது. ஓகே, ஓகே, வெப்பநிலை என்ன பண்ணுது? குறையுது. வெப்பநிலை என்ன பண்ணுது? குறையுது. வெப்பநிலை குறையுது. வெப்பநிலை என்ன பண்ணுது? குறையுது. ஒரே ஒரு நிமிஷம் இரு. தீமிழல் கிளாஸ் கேன்சல்னால் நம்ம அஃபீஷியலாக பசங்களை பூரா கும்பிட்டுலாமே. ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே காற்று போயிடுமா? நீ வேணால் வச்சு பாரு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா சடனாக சின்னதாகிடும். சடனாக சின்னதாகும். எஸ், கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாரு, கண்டிப்பாக நடக்கும். என்ன பண்ணும்? காற்றுக்கு சுருங்கிடும். டக்குன்னு என்ன பண்ணும்? காற்றுக்கு அது சுருங்கிடும். கட்டாயமாக சுருங்கும். கட்டாயமாக சுருங்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா டெம்பரேச்சர் குறையுதுல. அப்போ சார்ல்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார்ல்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு? சார்ல்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னு சொல்கிறார். சார்ல்ஸ் என்ன பண்ணுறாரு? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். சார்ல்ஸ் என்ன சொல்கிறாரு? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் ஒரு நிமிஷம் இருங்க. சரியா? ரைட். அதாவது சார்ல்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன சம்மந்தம் சொல்கிறாரு தெரியுமா? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அவர் என்ன சொல்கிறாரு? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். வால்யூம் கூடிச்சுன்னா, இல்லையே மாற்றி சொல்கிறேனோ, மாற்றி எழுதுறேனோ, மாற்றி எழுதுறேன்னு நினைக்கிறேன். தப்பில் ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக். வால்யூம் கரெக்டு தானே? ஆமாம், கரெக்டு தான், கரெக்டு தான். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். வால்யூம் இன்க்ரீசஸ், வால்யூம் இன்க்ரீசஸ், இப்படி எழுத வேணாம். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ். நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் கூடுமா? ரைட்டாக? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் கூடுமா? சரியா? ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் கூடுமா? அப்போ V is equal to KT எழுதலாமா? V is equal to KT எழுதலாமா? கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு. அப்போ V by T is equal to K. அதான் என்னது? இந்த ரெண்டு தான் நம்மளுடைய சார்ல்ஸ் லாவோட ஈக்குவேஷன். சார்ல்ஸ் லாவோட ஈக்குவேஷன். டே கவனி, கிராஃபு கன்ஃபியூசிங் கிராஃப் ஒன்று இருக்குது, அதை மட்டும் கவனமாக கவனிச்சிருங்க. ரைட்டா? அதை மட்டும் கவனமாக கவனிச்சிருங்க. ரொம்ப கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் ஒரு கிராஃப் வரப்போகுது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இந்த சார்ல்ஸ் சும்மா இருக்க மாட்டாமல் ஈக்குவேஷன் ஈஸியாக கொடுத்துட்டாரு. இதை கொடுத்துட்டு இது சம்மந்தப்பட்ட கிராஃப் ஒன்று இருக்குது பார்த்தியா, அதில் தான் கொண்டு போய் ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அந்த ட்விஸ்ட்டை நம்ம இப்போ உடைக்க போகிறோம். அந்த ட்விஸ்ட்டை தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம உடைக்க. ஒய் தேர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டு தானேப்பா? பலூன் நான் என்ன சொன்னேன்? நீங்கள் பலூனை ஊதுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பலூன் வாங்குறீங்க. நீங்கள் பலூனை வாங்கினப்ப என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? பலூனை நீங்கள் ஃபஸ்ட்டு பலூன் வாங்கி வச்சுருந்தப்போ பலூன் பெருசாக இருந்துச்சு. ரைட்டா? அப்போ இதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? வால்யூம் நிறையா இருக்கா? வால்யூமும் நிறையா இருந்துச்சு, டெம்பரேச்சரும் நிறையா இருந்துச்சு. வால்யூமும் நிறையா இருந்துச்சு. நீங்கள் அப்போ தானே ஊதுனீங்க. நீங்கள் ஊதுனப்போ வால்யூமும் நிறையா இருந்துச்சு. நீங்கள் ஊதுனப்போ டெம்பரேச்சர் கூட. நீங்கள் ஊதி 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 பெருசாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ வால்யூமும் கூட டெம்பரேச்சரும் கூட இருந்துச்சு. இப்போ தூக்கிட்டு போய் நீங்கள் ஐஸ் கட்டியில் வைங்க அல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. அப்போ நேரம் ஆக ஆக டெம்பரேச்சர் குறையுது. டெம்பரேச்சர் குறைய 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 பலூனோட சைஸும் குறையுதா?
டெம்பரேச்சர் குறைய பலூனோட சைஸும் குறையுதா? அப்போ வால்யூம் டிக்ரீசஸ் அலாங் வித் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். அப்போ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால தான் சொல்கிறேன் தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். V is directly proportional to temperature. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும் போகுது. தட்ஸ் இட். அப்போ அவர் அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டார். V/T is equal to K என்ன பண்ணிட்டாரு நம்மளோட தலைவர் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து முடிச்சிட்டார். இப்போ அடுத்து இதை வச்சு ஒரு கிராஃப் இருக்குது, சூப்பரான கிராஃப். சரியா, ஒரு சூப்பரான கிராஃப் இருக்குது. நான் அந்த கிராஃப் சொல்கிறேன், கவனிங்க. அந்த கிராஃப் நான் சொன்னேன். ரைட்டா, இப்போ நானும் தெரியுவேன், அந்த கிராஃபும் உனக்கு தெரியும். சரியா, நானும் தெரியும், அந்த கிராஃபும் தெரியுதா? ரைட், ஓகே, சூப்பர். இப்போ இந்த கிராஃபில் நான் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், அவனிங்க. ரைட்டா, சரியா, ரைட் 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 வாங்க 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 கவனிங்க. ட்ரை பண்ணிங்களா? யார் யாரெல்லாம் இந்த கிராஃப் படிச்சிங்க? இந்த கிராஃப் நீங்கள் யாராவது படிச்சிங்களா? இந்த கிராஃப் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கிராஃப் புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம பார்க்கல, இந்த கிராஃபை நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரியா, நல்லா கவனிங்க. இந்த கிராஃபில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளால் என்ன சொல்லிட்டாரு, ஹி ஜஸ்ட் சிம்பிளி செட். ரைட்டா, சிம்பிளாக அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு? இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாரா? V1/T1 is equal to V2/T1. நம்ம இங்கே எழுதவே இல்லை, இங்கே நம்ம பார்த்தோம்ல. இது ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனில் இதுலேயே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம், V1/T1 is equal to V2/T2 is equal to K. இது நம்ம எழுதிக்கலாம். எப்படி பாய்ஸ்னால P1/V1 எழுதுனோமோ அதே மாதிரி V1/V2 இதை நம்ம எழுதிக்கலாம். இது சொல்லிட்டார். இதை சொன்னதுக்கப்புறம் அதே பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்து இதில் கீழே ஒரு கிராஃப் நான் கொடுக்குறேன், அந்த கிராஃபை நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அந்த கிராஃபில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் யாருக்கு ரெண்டு பேர் நடுவில் கிராஃப் வரைஞ்சிருக்கேன், வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் நடுவில். he just drawn the graph between volume and temperature. வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் நடுவில் நான் கிராஃப் வரைகிறேன். நல்லா கவனிங்க. 10th ஸ்டாண்டர்டில் இந்த டிகிரி செல்சியஸ் கெல்வின் கன்வெர்ட் பண்ணுறதுலாம் படிச்சிங்களே, அதை ஃபர்ஸ்ட்டு சொன்னது நம்மால் தான் அதை சூப்பராக சொன்னார். கெல்வினை டிகிரி செல்சியஸ்க்கும் டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாற்றுறதுக்கும் சொன்னதே நம்மால் தான். அது எப்படி அந்த வேல்யூலாம் நம்மால் தான் கண்டுபிடிச்சார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் இதே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானேப்பா. வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ அட் 0 டிகிரி செல்சியஸ், இப்போ டெம்பரேச்சர் 0 டிகிரியாக இருந்தாலும், ரைட்டா, 0 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 0 டிகிரி செல்சியஸில் ஒரு கேஸ் வச்சுருக்கேன். அப்போ அதில் ஒரு வால்யூம் இருக்குங்களா? வால்யூம் இருக்குமா இல்லை? இதுதான் மொதல் அண்டர்ஸ்டாண்டிங். இதை புரிஞ்சுக்கோங்க. 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் சாலிடாக மாறிடும். இந்த கேஸ் எல்லாம் சாலிடாக மாறாது, கேஸாக தான் இருக்க போகுது. 0 டிகிரி செல்சியஸில் என்ன அப்படின்னா கேஸ் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 120 ஆர் சம்திங். இந்த இடத்துல ஒரு வால்யூம் இருக்கா? இந்த இடத்துல ஒரு வால்யூம் இருக்குது. ரைட்டா, இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வால்யூம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்குது. அப்போ 0 டிகிரி செல்சியஸில் ஒரு வால்யூம் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் கூட பாருங்கள், அடுத்து 100 டிகிரி செல்சியஸ், அடுத்து 20 டிகிரி செல்சியஸ், 200 டிகிரி செல்சியஸ் போக
ப்ரெஷர் என்ன பண்ணிகிட்டே இருக்கு, கூட்டிகிட்டே இருக்கா. ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ், கரெக்டாக இல்லையா? ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸா, நம்ம அதுதானே பார்த்தோம். இப்போது இவ்வளோ வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு பாருங்களேன். அவர் என்ன யோசிக்கிறாரு? சரியா, ஓகேப்பா. இந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் அப்படின்னா டெம்பரேச்சரை குறைக்க 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 வால்யூம் குறையுதுன்னு கண்டுபிடிச்சோம். சரி, நான் டெம்பரேச்சரை 0 டிகிரி செல்சியஸ் கீழே குறைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சரை 0க்கு கீழே குறைக்கிறேன். நல்லா கவனிங்க, மனுஷன் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்களேன். 0க்கு கீழே குறைக்கிறாராம், ரைட்டா? ரைட்டா, 0க்கு கீழே குறைக்கிறாராம். சரி போங்க, -10, -20, -30, 40, 50. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் இப்படி குறைச்சிக்கிட்டே போனேன்னா வால்யூம் 0 ஆகிடுமா? ஓ மை காட், எப்படி வால்யூம் 0 ஆகும்? ஹவு கேன் த வால்யூம் பி 0? ஆனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இப்படி குறைச்சிக்கிட்டே வந்தாருன்னா டெம்பரேச்சரை அட் பர்டிகுலர் பாயிண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர், ரைட்டா, இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர், இங்கே 0 கெல்வின் அவர் போட்டிருக்காரு பாருங்கள். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வால்யூம் பிகம் 0, ரைட்டா? தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் 0. 10th படித்த ஞாபகம் இருக்கா? அப்சல்யூட் 0ன்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர்னு ஒன்று படித்த ஞாபகம் இருக்கா? அப்சல்யூட் 0னா 0 கெல்வின், 0 கெல்வின் தான் அப்சல்யூட் 0ன்னு சொல்லுவாங்க. சரியா? அவர் சொல்கிறாரு, எப்படி பேசுகிறாங்க பாருங்க, குறைஞ்சிட்டே வரப்போ வால்யூம் 0. இட் இஸ் ஹைப்போதெட்டிக்கல், அப்படி நடக்காது. அப்படி இருந்தால் இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் பாருங்கள் வால்யூம் இங்கே டாட்டர் லைன் தான் போட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், இட் இஸ் அ திங். எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். எந்த மாதிரி விஷயம் போட்டிருக்காங்க பாருங்களேன். எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? செம்மையாக போட்டிருக்காங்கல்ல, வேறு லெவலில். ஸோ அப்போ அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். அப்போ இஸ் ஜஸ்ட் சேயிங் தட் இந்த லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னதுப்பா? y is equal to mx plus c, கரெக்டாக இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? y is equal to mx plus c, கரெக்டாக இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? y is equal to mx plus c. மனுஷன் என்னவோ யோசிச்சிருக்காரு பாருங்களேன். இது ஸ்ட்ரெயிட் லைனு, இதில் ஒய்ங்கிறது என்னது? ஒய் ஆக்சிஸில் யார் இருக்கா? ஒய் ஆக்சிஸில் யாருப்பா இருக்கா? இதோட ஒய் ஆக்சிஸில் யார் இருக்கா சொல்லுங்கள்? ஒய் ஆக்சிஸில் யார் இருக்கா? ஒய் ஆக்சிஸில் யார் இருக்கா? இதான ஒய் ஆக்சிஸு. வால்யூம் இருக்கா? ஒய் ஆக்சிஸில் வால்யூம் இருக்குது, ரைட்டா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எம் டி. எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் தானே, கான்ஸ்டன்ட் சீன் எடுத்துருக்கோம், ரைட்டா? கான்ஸ்டன்ட் சீன் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, கான்ஸ்டன்ட் சி யாரை கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம்? 0 டிகிரி செல்சியஸில். நல்லா கவனிங்க, 0 டிகிரி செல்சியஸ். அட் 0 டிகிரி செல்சியஸில் நான் இனிஷியலாகவே ஒரு வால்யூம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வால்யூம் தான் என்னது? V0. கான்ஸ்டண்ட்டாக ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு வால்யூம் எடுத்திருக்கேன், தட் இஸ் V0. தட் இஸ் V0. அப்போ அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? V is equal to என்ன கண்டுபிடிக்கிறோம்? அப்போ கவனிங்க, V is equal to நம்மளோட கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்முலா, இந்த டெரிவேஷனை இப்போ எழுத போகிறேன். சரியா? நல்லா கவனிங்க, V is equal to m t plus V0. சரிப்பா, இந்த m equal to என்னதுப்பா? m is equal to slope, ரைட்டா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் m is equal to slope, கரெக்டாக இல்லையா? m equal to slope எப்படி கண்டுபிடிப்போம்? 10th ஸ்டாண்டர்டில் நீ படிச்சிருப்ப, x1 x2 divided by y1 y2 அப்படி போட்டு கண்டுபிடிக்கிற ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் யாருக்காது? இதெல்லாம் உனக்கு உங்கள் ஸ்கூலில் சத்தியமாக நடத்தியிருக்க மாட்டாங்க. நிஜமாக இந்த எம்மை கண்டுபிடிக்கிறதுலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த எம் இருக்க இடத்துல பாரு, இந்த ஈக்குவேஷனில் இந்த எம் இருந்துச்சா? இந்த சி இருக்க இடத்துல இப்போ நான் V0 போட்டிருக்கேன். இது ஓகே, உனக்கு புரிஞ்சிச்சு, இப்போ நான் சொல்லிட்டேன். இந்த எம் இருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா they have given delta v by delta t ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? delta v by delta t எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. இப்போ இந்த கிராஃபில் நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? ஸ்லோப்புங்கிறது என்னன்னா இதுதான், 2 பாயிண்ட் எடுத்து அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறப்ப இருக்கக்கூடியது தான். அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம வரைகிறதுக்கு பேர் தான் ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்னது? இது v, ரைட்டா? என்ன v? சேஞ்ச் இன் v. அப்போ இது டெல்டா v. இது என்னது? டெல்டா v. இது டெல்டா t. ஸ்லோப் ஈக்குவல் டு y ஆக்சிஸ் பை x ஆக்சிஸ். அப்போ m is equal to delta v by delta t. அப்போ m ஈக்குவல் டு என்னது? m is equal to delta v by delta t. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. v is equal to delta v divided by delta t plus t இருக்குல்ல, t plus v0. உன் புக்கில் கொடுத்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா?
உங்கள் மேம் டீச் பண்ணாங்களா? உங்கள் மேம் டீச் பண்ணாங்கன்னா யூ ஆர் ஸோ லக்கி. சரியா? இதுதான் டெரிவேஷன், இப்படி தான் வந்திருக்கு இது. ரைட்டா? இப்படி தான் இது வந்துச்சு. புரியுதா? எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். y is equal to mx plus c, அப்புறம் vmt போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, y v0. v0 is the initial. ஆரம்பத்திலே இருந்திருக்கோம். ஆரம்பத்தில் இருக்கிற கிராஃபில் பாருங்கள். இந்த கிராஃபில் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், v0. சரியா? இனிஷியல் 0 டிகிரி செல்சியஸில், 0 டிகிரி செல்சியஸில். ரைட்டா? ஏன் 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படிங்கிறது தான், அதுதான் v0ன்னு போட்டிருக்கேன். v0 0 டிகிரி செல்சியஸில் இருக்கப்பே இருந்தனால அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சரியா? 0 டிகிரி செல்சியஸில் இருந்தனால இதை போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறாரு இவர்? சும்மாவே இல்லை, இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாமல் அடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், v0ஆல் டிவைட் பண்ணுங்கள். v0ஆல் டிவைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். எந்த ஈக்குவேஷனை? v is equal to delta v divided by delta t into t plus v0 இருக்கா? divide the whole equation by v0. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தானே, நம்ம ஒன்று செஞ்சு பார்க்குறது தானே, அப்படி செஞ்சு பார்க்குறாங்க. அப்போ v by v0 is equal to delta v by delta t into t by v0 plus v0 by v0. இது கேன்சல் ஆகிடுமா? இது கேன்சல் ஆகிடுமா? கரெக்டாக இல்லையா? இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே எப்படி வரும்? இங்கே எப்படி வரும்? அதுக்கப்புறம் அப்போ எதுக்கு டிவைட் பண்ணணும்? we are going to change it into something different. நம்ம என்ன பண்ண போகிறோம், v மட்டும் வேணும் நம்மளுக்கு. இந்த v மட்டும் நம்மளுக்கு வேணும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு ஒரு டேர்முக்கு மாற்ற போகிறோம். நம்மளுக்கு வந்து இதில் வந்து டேரெக்டாக இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் we are going to put it in a different term. நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் டிவைட் பண்ணுறாரு. இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். நம்ம ஈஸியஸ்ட் வே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரேஷியோலாம் கேட்குறப்ப நம்ம பண்ணுவோம்ல, ஹோல் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணணும், ஹோல் ஈக்குவேஷனை எக்ஸால் டிவைட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம மேக்ஸில் செஞ்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டு மேக் த ஈக்குவேஷன் லிட்டில் பிட் ஸ்மாலர் அண்ட் கன்வீனியன்ட் டு யூசஸ், நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாகவும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறதுக்காக அதை நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ இதை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, v by v0 is equal to 1 by v0. பா சாமி என்ன இந்த போடி ஏன் இப்படி ஆகுது? 1 by v0 delta v by delta t into t plus 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதி வைக்கிறோம். இப்போ இதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இவங்க, இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஜஸ்ட் see that இந்த ஹோல் டேர்ம் இருக்குல்ல, இந்த ஹோல் டேர்மை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புது விஷயமாக கொண்டுட்டு வராங்க. ரைட்டா? இந்த ஹோல் டேர்மை வேறு பெண்ணில் மார்க் பண்ணுறேன். இதை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா? ரைட்டா? இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வேல்யூலாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வந்துடும். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கோங்க. ஆல்ஃபா டி ப்ளஸ் 1 இவ்வளோ பெருசெல்லாம் நீங்கள் எழுதி கண்டுபிடிக்க வேணாம். 1 by v0 into delta v by delta t is equal to alpha அப்படிங்கிற ஒரு சிம்பிள் என்ன பண்ண சொல்கிறாரு, அவர் போட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஆல்ஃபா அப்படின்னு. என்ன சொல்கிறாரு, ஆல்ஃபான். he is just converting this whole term. இந்த ஹோல் டேர்மை நீங்கள் ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேல்யூ நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அவரே சொல்கிறார். கான்ஸ்டண்ட்டாக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸஸ், ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன், நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. அப்போ இந்த ஃபார்முலா ஃபைனலாக எப்படி மாறுதுன்னா, v is equal to, ரைட்டா, v is equal to v0 alpha t plus 1 அப்படின்னு மாறுது. This is the final equation by Charles. ரைட்டா? this is the final equation by Charles. ஸோ கொஞ்சம் பாயில்ஸ் மாதிரி கிடையாது, இவர் கொஞ்சம் சேட்டை தான். இவர் பாயில்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காரு, பெருசாக ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காரு. ரைட்டா? v is equal to v0 alpha by t அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. சரியா? அதாவது நம்ம படிக்கிறப்ப கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பாடம் நடத்துகிறப்ப கூட பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு, ஆனால் எனக்கு இப்போ பாட்டு கேட்கல. இப்போ நான் அந்த பாட்டு கேட்குறது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த பாட்டு எங்கள் அதிலே கேட்குது. இவ்வளோ நான் நடத்துகிறப்ப என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயும் இந்த புக்லேயும் இருந்துச்சு, ப்ளஸ் உங்களோட கமெண்ட்ஸில். அதனால் எனக்கு அது கேட்கல. உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக மூட்டைப்பூச்சி நிறையா வரும். மூட்டைப்பூச்சின்னா உங்களுக்கு தெரியும்ல, அன்வான்ட் ஸ்பேமர்ஸ். ஜஸ்ட் கிளிக் த 3 dot, ரிப்போர்ட் தம் ஆர் பிளாக் தம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் வராது. அந்த மாதிரி பண்ணிடுங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். சரியா? சொல்லுங்கள், என்ன டவுட்டு? நான் உனக்கு அப்போதே சொல்லிட்டேன், ஐ ஹாவ் அ டவுட்னா அதுக்கு நான் மரியாதையே கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை தான் சொல்ல முடியும். என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள், நான் சொல்லிட்டேன். ஸ்பாம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? டவுட் கேட்குறவங்க இப்படி பண்ண மாட்டாங்க.
இஃப் யூ ஹேவ் அ டவுட் ஜஸ்ட் ஆஸ்க் த டவுட். நீங்கள் என்ன டவுட்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் அதை போட்டு அதை நான் பார்த்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். லாஸ்ட் டவுட் கேட்குறப்பே சொன்னேன் இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு. அகெயின் யூ ஆர் டூயிங் த சேம் திங். டோன்ட் டூ தட். இந்த ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரைட்? இப்போ அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணார் அப்படின்னு ரைட்டா? இந்த ஈக்குவேஷனை அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா he just find it out the alpha ரைட்டா? why we divide delta v by delta t by delta v naught. நான் தான் சொன்னேன் லைக் இன் மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஒரு சில எக்ஸ்பிரஷன் வரப்போ அல்ஜிப்ரால divide the whole equation by x, divide the whole equation by 2, divide the whole equation by 10 அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்ல. to make the equation easier, அந்த ஈக்குவேஷனை சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றுறது, அந்த ஈக்குவேஷனை சிம்பிளாக மாற்றுறதுக்காக we will do that. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக we are utilizing it by constant வேல்யூவால் மொத்தமாக என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் we are bringing it back. சரியா? இப்படியே வச்சா நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இதை ஒரு கான்ஸ்டன்ட் ஆல்ஃபாவாக அவர் எடுத்துகிட்டு வராரு. அந்த விஷயத்துக்காக we are doing this. சரியா? அதனால we are doing this. ரைட்டா? சார்ல்ஸ் ஈக்குவேஷன் யூஸ்வலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்ல கிடையாது, இந்த ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ல கிடையாது. பட் யூ நீட் டு நோ தட் நீட் அண்ட் ஜெயில் கொஷின்ஸ் இருக்குது, இந்த கிராஃபை வச்சு கொஷின் இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்ததான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்ததை விட இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சார்ல்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அதனால் அதை பார்த்துடலாம் வாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஆமாம், கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிவைட் பண்ணணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ரைட்டா? இதெல்லாம் நடத்தவே இல்லையா? சரி, ஓகே வாங்க, நான் நடத்திட்டேன், அதை கவனிச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். சரியா? கவனிங்க. ஓகே, வாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, இந்த மனுஷன் ஒரு விஷயத்த சொன்னார். அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு ஒன்று சொன்னாருன்னு சொன்னல, அப்சல்யூட் ஜீரோ கெல்வின் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கெல்வின்பா? 273 கெல்வின். அப்போ 0 கெல்வின் ஈக்குவல் டு என்னது? -273 டிகிரி செல்சியஸ். ஞாபகம் இருக்கா உங்களை யாருக்காச்சும்? ஞாபகம் இருக்கா இது? ஞாபகம் இருக்கா? 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 273 கெல்வின், 0 கெல்வின்ங்கிறது -273 கெல்வின். சரியா? இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும், ஏன்னா அவ்வளோ தூரம் நானும் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்கள் ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அந்த டெம்பரேச்சரில் போய் ஒரு வேலையை பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு, புக்கில் பாருங்கள். ஹீ கன்சிடர் தட் ஆல்ஃபா ஒரு வேல்யூ சொன்னார்ல, அந்த ஆல்ஃபாங்கிற வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ரைட் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபான்னு சொன்னார்ல, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/273ன்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரார். 1/273 ரைட்டா? 0 டிகிரி செல்சியஸில் ரைட்டா 1/273 இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆல் கேஸ் எக்ஸ்பாண்ட்ஸ் பை 1/273 ஆஃப் தேர் வால்யூம். 0 டிகிரி செல்சியஸில் எல்லா கேஸும் 1/273 273ல் ஒரு பகுதி அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு, எந்த கேஸ் அவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், 0 டிகிரி செல்சியஸில் அவன் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆக போகிறான். ஏன்னா கேஸஸ்லாம் இன்னும் கம்மியான டெம்பரேச்சர்லேயே கேஸாக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் பை 1723 அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த கண்டென்ட்டு இந்த பாக்ஸே வருது. நம்ம ஆனால் இதை 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். ரைட்டா? நம்ம இதை 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். பார்த்தீங்களா? அப்சல்யூட் ஜீரோ கெல்வின் ஸ்கேல் என்னது? 0 கெல்வின்ங்கிறது தான் அப்சல்யூட் ஜீரோ. அதே இது செல்சியஸ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா -273.15 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸில் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா என்னது? நம்ம இங்கே 273.15 கெல்வினு, அதுக்கப்புறம் இங்கே 373, இங்கே 100 டிகிரி செல்சியஸ். சரியா? திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி டன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிகிரி செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கும் கன்வெர்ட் நான் பண்ணித்தரேன். சரியா? டிகிரி செல்சியஸ் கெல்வின் கன்வெர்ட் பண்ணலாமா? நல்லா கவனிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும்.
நான் சொல்லியிருக்கேன் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆள் 273. ஏபிசிடியில் சியில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், வி கோ ஃப்ரம் சி டு கே. சியிலேருந்து தான் கேக்கு போவோம், கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி கேலேருந்து சினா ரிவர்ஸ், சியிலேருந்து கேக்கு போனீங்கன்னா அது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகிறப்ப ஆட் பண்ணுங்கள், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போகிறப்ப மைனஸ் பண்ணுங்கள். யாரை ஆட் பண்ணணும், யாரை மைனஸ் பண்ணணும்? 273ங்கிறத ஆட் பண்ணுங்கள், 273ங்கிறத சப்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? சரியா? அதனால் கவனமாக கவனிச்சுக்கோங்க. சரியா? திஸ் இஸ் டிகிரி செல்சியஸ் கெல்வின் ரிலேஷன். டிகிரி செல்சியஸும் கெல்வினும் இருக்கக்கூடிய ரிலேஷன். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? 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 கிளியர் 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 கிளியர். அடுத்த 2 லா இருக்குது. சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். அடுத்த 2 லா என்னது? சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். போகலாமா? அடுத்த 2 சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். செம்ம ஈஸி. அடுத்து என்னது? இந்த சார்ல்ஸ்லா பாய்ஸ்லா தான் நிறைய சொன்னார், ரைட்டா? அடுத்து இருக்க 2 பேரும், சரியா? அடுத்து இருக்க 2 பேரும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கே லூகாஸ், ரைட்டா? கே லூகாஸ்லா, அதுக்கப்புறம் அவகாட்ரோ ஹைப்போதசிஸ், ரெண்டுமே ஈஸி தான். கே லூகாஸில் என்ன தெரியுமா சொன்னார்? கே லூகாஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சிம்பிளாக மேட்ரு சப்பையாக முடிச்சிட்டார். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னார். எப்படி சொன்னார்னா, அவர் நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேன், அது ஆக்சுவலாக ட்ரூ கிடையாது. அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சைக்கிளில் காற்றடிச்சிட்டு போயிருக்கார். ஃபுல் டயர் காற்றடிச்சிருக்கார். ஓகே, நைட்டு பயங்கரமான மழை. அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு 10 நாள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பயங்கரமான குளிர். அவர் நல்லா வெயில் அடிக்கிறப்ப ஃபுல்லாக காற்றடிச்சிருக்கார். அவர் காற்றடிச்ச அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து ஃபுல்லாக மழை, பயங்கரமான குளிர் இருக்குது. அந்த மனுஷன் அடுத்த நாள் காலையில் 2 நாளுக்கு அப்புறம் பார்க்குறாரு. யூஸ்வலாக அவரோட சைக்கிளில் காற்றடிச்சா ஒரு 10 நாளைக்காவது நல்லா நிற்குமா, அதுக்கப்புறம் தான் அது குறையும். ஆனால் இந்த தடவை மொதல் நாள் 2வது நாளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சைக்கிள் டயர் கொஞ்சம் காற்று இறங்கின மாதிரி இருக்கான். அவர் ஒன்று யோசிக்கிறாரு, ஓ மை காட், என்ன ஆச்சு? வால் டியூப்பில் எதுவும் பிரச்சனை இருக்குமா, டியூபோட வால்வில் அல்லது சைக்கிள் டயரில் எதுவும் ப்ராப்ளமா? யூஸ்வலாக இப்படி நடக்காதே, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் அவர் ரிசர்ச் பண்ணுறப்ப கண்டுபிடிக்கிறாரு, நம்ம வெயில் அதிகமாக இருக்கப்போ நம்ம காற்றடிச்சோம்ல, அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. எவ்வளோ சயின்டிஸ்டெல்லாம் சும்மா கிடையாது, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு சூடு வச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு சூடு வச்சா அசையாமல் அப்படியே கல் மாதிரி இப்படி நிற்பீங்களா? இங்கே ஒரு சூடு வைங்க, இங்கே ஒரு சூடு வைங்க, இங்கே ஒரு சூடு வைங்க, அப்படி சொல்லுவீங்களா? will you do that? அப்படி நம்ம பண்ணுவோமா? we won't do that. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அப்போ சூடு வச்சா என்ன பண்ணுவோம்? அப்படியே பதறுவோம், ரைட்டா? கத்துவோம்ல, கத்துவோமா, பதறுவோமா, அப்போ ஓடுவோம், கத்துவோம், ஓடுவோம், எல்லாமே கரெக்டு தான். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம மாலிக்யூல் என்ன பண்ணுறான்? தாறுமாறாக ஓடுறான். அங்கே இங்கே என்ன பண்ணுறான்? தாறுமாறாக ஓடுறான். எல்லா பார்ட்டிகல்ஸும், ரைட்டா? எல்லாரும் பட்டை கலப்பிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஒவ்வொருத்தனும் வெறித்தனமாக ஓடுறானுங்க. அப்படி ஓடுறப்போ ஒருத்தர் இன்னொருத்தனோட மோதிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? மோதுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? போய் இங்கே இந்த வால் மேலே இடிப்பாங்களா? ஒரு செவுத்து மேலே நான் ஃபோர்ஸாக போய் இடித்தேன்னா, ஃபோர்ஸ் பை ஏரியா ப்ரெஷர், ப்ரெஷரா? அப்போ சூடு வைக்கிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? சூடு வைக்கிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? கரெக்ட் ஆர் நாட்? கரெக்டாக இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் கண்டுபிடிச்சார். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ரைட்டு, புரிஞ்சு போச்சு. ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ P is equal to KT, P/T is equal to K. எழுதக்கூடாதப்பா? அண்ட் வி ரைட் லைக் திஸ். இந்த 2 ஈக்குவேஷன் எழுதலாமா இல்லையா? இந்த சாப்டரில் இவரை வச்சு 2-3 கொஷின் இருக்குது. இந்த சாப்டரில் கான்செப்டை வச்சு எழுதக்கூடிய கொஷின் தான் நிறையா இருக்குது. கவனமாக நினச்சிக்கோங்க, ரைட்டா? கான்செப்டை பேஸ் பண்ணிக்கக்கூடிய கொஷின் தான் நிறையா இருக்குது. அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. நம்மால் சொல்லவே இல்லை. அப்போ
P1 V1 எப்படி எழுதலாம்? P1 by T1 is equal to P2 by T2 is equal to K. கரெக்டா? அதான் அடுத்த ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ரைட், அவ்வளோதான். இது ஜே லூகாஸ்ல அவகேட்ரோ ஹைப்போதசிஸ். அல்டிமேட் மனுஷங்க. அவர் அதுக்கும் மேலே. இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி 3 பாட்டில் நான் வச்சுருக்கேன். ரைட்டா? அவகேட்ரோ ஹைப்போதசிஸ். அவகேட்ரோ என்ன சொல்கிறார்? இதே மாதிரி 3 பாட்டில் என்ன பண்ணுறாரு அவர் வச்சுருக்கார். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற கண்டிஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்கள். ரைட்டா? 3 பாட்டில் வச்சுருக்கார். ரைட்டா? 3 பாட்டில். பாட்டில் A, பாட்டில் B, பாட்டில் C. இதில் O2 இருக்குது, இதில் CO2 இருக்குது, இதில் H2 இருக்குது. சரியா? இது 1 லிட்டர், இதுவும் 1 லிட்டர் தான், இதுவும் 1 லிட்டர் தான். தீஸ் ஆல் ஆர் இன் சேம் ரூம் டெம்பரேச்சர். இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? சேம். இதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இதுக்கு அர்த்தம் தெரியும்ல? எஸ்டிபினா என்னன்னு தெரியும்ல? காமர்ஸ் சேனல் நாளைக்கு லான்ச் ஆகுதுப்பா. நாளையிலேருந்து காமர்ஸ் சேனல் வந்துடும். நாளையிலேருந்து காமர்ஸ் வி ஆர் ஸ்டார்டிங் இட். சரியா? எஸ்டிபினா என்னன்னு தெரியுமா? எஸ்டிபினா என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். திட்ட வெப்ப மற்றும் அழுத்தம். திட்ட வெப்பம் மற்றும் அழுத்தம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்குமா? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஈக்குவல் வால்யூம். இவெல்லாம் வேறு சைஸில் இருப்பான். நல்லா கவனிங்க, எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன், எப்படி சொல்லியிருக்காருன்னு. அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். என்ன மாதிரியான விஷயம்ப்பா, என்ன மாதிரியான விஷயம். அதாவது வேறு பாட்டில் 3 பாட்டில் நான் வச்சுருக்கேன். 3 பாட்டிலையும் வேறு கேஸ் இருக்குது. ஆனால் 3 பாட்டிலும் இதே ரூமில் தான் இருக்குது. இந்த ரூமோட டெம்பரேச்சர் சேம் தான். இப்போ இந்த ரூம் உங்கள் ரூமில் கூட வச்சுக்கலாம், நீங்கள் உங்கள் வீட்டில் கூட வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க ரூமு, உங்களோட ரூமோட டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் சேமாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டோட டெம்பரேச்சர் சரியா சேம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, சேம் ப்ரெஷரில் இருக்குது, சேம் வால்யூமில் இருக்குது. இப்படி சேம் வால்யூமில் இருக்கவங்களோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? யோசிக்க முடியுதா உங்களால்? எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரே டெம்பரேச்சர் ஒரே ப்ரெஷரில் அவங்க இருந்து ஒரே வால்யூம் இருந்தால் அவங்களோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் சேமாக இருக்குமா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வில் பி சேம். தட் இஸ் volume is directly proportional to n. Volume is directly proportional to n. Volume is directly proportional to n. அதான் அவகேட்ரோ சொன்னார். மோல்ஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்குமா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணலாம்? இதை V is equal to K என்னன்னு எழுதலாமா? அப்போ V by n is equal to K. V1 by n1 is equal to V2 by n2 is equal to K. ரெண்டு ஈக்குவேஷன் கரெக்டா? ரெண்டே ஈக்குவேஷன் கரெக்டா? ரெண்டே ஈக்குவேஷன் கரெக்டா? என்ன டவுட்? இந்த சொன்னால் திருந்தவே மாட்டான்டா. என்ன டவுட்ரா சொல்கிறா? என்ன டவுட் சார்? ஐ ஹாவ் டவுட். கைது என்ன டவுட்னு சொல்கிறா? மிட் டர்ம் எக்ஸாம் தான் போய் படிங்க. என்ன டவுட்ரா? சீக்கிரம் டவுட்டை கேள்றா தம்பி. நீ டவுட்டை கேட்டு விட்றா. யாருக்கா டவுட் இருக்கா ஏதாவது? இப்போ அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ரைட்டா? அடுத்து வேறு லெவலில் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் வால்யூமா? இல்லை புரியலை. ப்ரெஷருக்கு வால்யூமுக்கும் டிஃப்ரெண்ட்டா? ப்ரெஷர் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, வால்யூம் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு. வால்யூம்ங்கிறது ஒரு அளவு. ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு இதில் நீங்கள் எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வால்யூம். ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை த பார்ட்டிக்கல். ஒரு பொருள், அந்த பொருள் எவ்வளோ தூரத்துக்கு இடிக்குது அப்படிங்கிறத, இடைஞ்சலில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ப்ரெஷர். சரியா? அதுதான் ப்ரெஷர். ரைட், ஓகே. டவுட் இருந்தால் என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். சரிப்பா, இப்போ நம்ம என்னென்னலாம் எழுதணும்ப்பா? ஃபஸ்ட்டு பாயில்ஸில் என்ன சொன்னார்? பாயில்ஸில் என்ன சொன்னாங்க? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதணும்? PV இஸ் ஈக்குவல் டு Kன்னு எழுதணும். ரைட்டா? PV இஸ் ஈக்குவல் டு K அப்படி வேணாம். P இஸ் ஈக்குவல் டு
K/V எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும் நம்ம? இது வந்து சார்ல்ஸ் லா என்ன பார்த்தோம்? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். சார்ல்ஸ் லா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ V இஸ் ஈக்குவல் டு KT நம்ம பார்த்தோம். V இஸ் ஈக்குவல் டு KT பார்த்தோமா? V இஸ் ஈக்குவல் டு KT பார்த்தோமா? கரெக்டா இல்லையா? V இஸ் ஈக்குவல் டு KT பார்த்தோமா? ரைட், சரியா? இதை நான் வால்யூம் டேர்முக்கு மாற்றிக்கிறேன். Volume is inversely proportional to 1/P. Volume is directly proportional to temperature. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அவகேட்ரோ ஹைப்போதசிஸில் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. எல்லா பக்கமும் V இருக்கா? எல்லா பக்கமும் V இருக்கா? அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்? நான் சேர்த்து ஒன்றா எழுத போகிறேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்? நான் சேர்த்து ஒன்றா எழுத போகிறேன். ஏப்பா தமிழ் மீடியத்தில் V தான்டா, தமிழ் மீடியத்தில் V தான்டா. அப்போ T × n / P. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்போ பாருங்கள், Vக்கும் P 1/Pன்னா இருக்குது, T நேராக இருக்குது, N நேராக இருக்குது, நேராகவே தான் இருக்காங்க. எல்லாருமே நேராக தான் இருக்காங்க. ரைட்டா? எல்லாமே நேராக தான் இருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே நேராக தான் இருக்காங்க. அப்போ இது கரெக்ட். இப்போ என்ன பண்ணுறேன்? மொத்தமாக ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்க போகிறேன். ரைட்டா? V இஸ் ஈக்குவல் டு N R T/P. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? R அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஆருங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் அ கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்னது? வாயு மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வாயு மாறிலி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க? வாயு மாறிலி. யாரா அவன் ஒருத்தன் உள்ளே புகுந்து ப்ளீஸ் ரிப்ளை என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல. ஏண்டா அவன் கேள்வி பல நாள் முன்னாடி மேலே போயிடுச்சு, அப்புறம் எப்போ நான் ரிப்ளை பண்ண முடியும்? நீட்டு கிளாஸு யூடியூப்பில் டீச் பண்ணுவீங்களா? நோ, நாங்கள் டீச் பண்ண மாட்டோம். பாய்ஸில் சார்ல்ஸில் எதுவுமே மனப்பாடம் பண்ண முடியல, எதுவுமே புரியலையா? அப்போ கிளாஸ் இந்த கிளாஸ் பூரா ஃபஸ்ட்டு 6 மணிலேருந்து கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. 6 மணிலேருந்து கிளாஸ் கவனித்தா நீ மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரியா? ரைட்டா? 6 மணிலேருந்து கிளாஸ் கவனித்தா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணக்கூடாது நடத்திட்டு இருக்கேன். அப்போ நீ இப்படி மாறுது. நல்லா கவனிங்க. அப்போ இது என்னவா மாறுது அப்படின்னா PV is equal to nRT. இந்த P என்ன பண்ணிடுச்சு? அந்த பக்கம் போயிடுச்சு. The ultimate ideal gas equation. This is called ideal gas equation. இதுதான் ideal gas equation. சரியா? This is called ideal gas equation. PV is equal to nRT. Ideal gas தான் என்ன? It is not a real gas. அது வந்து ஒரு உண்மையான கேஸ் கிடையாது, இது ஒரு போலியான. இந்த போலியான கேஸ் வச்சு தான் இந்த லெசனே நம்ம படிக்க போகிறோம். இந்த போலியான கேஸ் வச்சு தான் நம்ம அடுத்த பாடம் படிக்க போகிறோம். சரியா? திஸ் இஸ் ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்லி. இது என்னது? எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக மட்டும். ரைட்டா? ஒன்லி ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக மட்டுமே உருவாக்கலாம் இல்லை, இது உருவாக்கலாம் முடியாது. எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் ஐடியல் கேஸ். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதை பற்றி நம்ம ஐடியல் கேஸ்னால் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, ரியல் கேஸ்க்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரியா? இந்த லெசனில் ஒரு சூப்பரான பிக் கொஷின்லாம் கூட இருக்குது, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்க போகிறோம். PV is equal to nRT. அப்போ இந்த ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம புக்கில் நிறையா ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டாக? டேரெக்டாக நம்ம அங்கேயே போயிடலாம் அவகேட்ரோலாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ R is equal to என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் R is equal to என்னென்னு. ஸோ R equal to பாருங்கள். ஸோ இங்கே நம்ம எழுதலாமா? இந்த இடத்துல நம்ம எழுதலாம். R is equal to இப்போ பார்த்தீங்கன்னா PV is equal to nRTன்னு வந்திருக்கு. அப்போ R equal to PV/NTன்னு எழுதலாமா? PV/NTன்னு எழுதலாமா? இந்த Nனும் T இந்த பக்கம் வந்துடும். அப்போ ப்ரெஷருக்கு என்னது? 1 atm எழுதலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 atm இன்ட்டு வால்யூம் என்ன பண்ணலாம்? வால்யூம் நம்ம யூஸ்வலாக 22.4 அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் த கண்டிஷன் இன் விச் இன்கேஸ் நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். என்ன கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம்?
pressure is equal to 1 atm, volume equal to 22.414, 1 mole at 273.15 Kelvin. இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சில வேல்யூ எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சில வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா R is equal to இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. இதுதான் ஆரோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. திஸ் இஸ் கால் ஆரோட கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டண்ட்டை வேறு யூனிட்டில் கூட நம்ம எழுதலாம். சரியா, இங்கே பாருங்கள், இந்த யூனிட் தான் ரொம்ப முக்கியம். மீது எல்லாம் பிரச்சனை ரைட்டா, கெல்வின், கிலோ கெல்வின், மோல் -1 இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ஆரோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். கேப்டன் இது எல்லாமே நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தேவையானது இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான். இந்த ஒரு வேல்யூ மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பட் நீட் ஜேஇ படிக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் திஸ் வேல்யூஸ். நீட் ஜேஇ படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா வேல்யூவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஹூ ஃபைண்ட் திஸ் ஐடியல் கேஸ்? எல்லா சயின்டிஸ்ட்டும் சேர்த்து ஒரு கேஸை நம்ம வச்சுக்கலாம். இந்த கேஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான். சரியா, ஓகே. வாட் ஆர் ரியல் அண்ட் ஐடியல் கேஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ரியல் அண்ட் ஐடியல் கேஸ் பற்றி நான் பார்க்குற சொல்லித்தரேன். சரி, இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, வாட் ஆர் த கேஸஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்க நீங்கள் சுவாசிச்சுட்டு இருக்கீங்களா, அதெல்லாமே கேஸ் தான். அதெல்லாமே கேஸ் தான். ஐடியல் கேஸ் பற்றி நான் சொல்கிறேன். சரியா, ஐடியல் கேஸ் பற்றி we will discuss it. ரைட்டா, will discuss it. இதுக்கு முன்னாடி இந்த எவாலுவேட்லாம் நம்ம பார்க்கலையோ? ரைட், வாங்க இந்த எவாலுவேட்லாம் பார்த்துட்டு இருந்தலாம். ஒரு நிமிஷம் கடன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா பயங்கர கஷ்டமான கொஷினாக இருக்குப்பா, ரொம்ப பெரிய கொஷினாக இருக்குப்பா. இந்த கொஷினை என்ன கொடுத்துருக்காங்க எவாலுவேட்டில்? எவாலுவேட் யுவர்செல்ஃப் 1 பாருங்கள். ஃப்ரீயான் 12 widely used in refrigerator system, ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடியது. சரியா, எம்சிக்யூஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எது கேட்பாங்க நான் சொல்கிறேன். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால் தேவையில்லை. Consider 1.5 decimeter sample of gaseous freon at pressure 0.3. If the pressure changes to 1.2, what will be the volume னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டெசிமீட்டருக்கு V1 is equal to 1.5 decimeter cube. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ப்ரெஷர் P1 is equal to 0.3 atm. P2 என்னவா மாறிடுச்சு? P2 is 1.2 atm மாறிடுச்சு. அப்போ V2 என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்ப்பா? V1 is equal to P2 V2. P1 என்னது? 1.2 into V1 என்னது? 1.5 divided by P2 is P1 என்னது? P1 is 0.3. 1.2 equal to V2. என்னப்பா வரும்? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா? கேன் யூ கிவ் மீ தி ஆன்சர்? காதை திறந்து வச்சு கேளு. திரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கேன், உன்னை பிளாக் தான் பண்ண போகிறேன். நீ கவனிக்கிற மாதிரி பேசுகிற, ஆனால் நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னால் நான் பேசுகிறது, நான் சொல்கிற வார்த்தையை கவனிக்க முடிஞ்சால் நீ கிளாஸ் அட்டன் பண்ணு. ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம். உனக்காக தனியாக 1000 தடவை என்னால் சொல்ல முடியாது. எத்தனை தடவை சொல்கிறது? அதில் சிரிச்சுக்க வேற செய்கிற, ஸ்மைலி வேற. கேட்குறதே தப்பு, காதலே வாங்கலை. நான் சொல்கிற வார்த்தையை நீ கவனிக்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு நீ கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா, உனக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கிவ் எக்ஸாம்பிளா? என்னடா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் உனக்கு? என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்? உனக்கு இஷ்டம் இருந்தால் கவனி, பொழுது போனா கவனி. உண்மையெல்லாம் கவனிக்கிறவன கரெக்டாக கவனிப்பான். நீ என்ன கவனிச்சுட்டு இருக்க? ரியல் கேஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐடியல் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் கிடையாது. அந்த கேஸ் ஒன்று தான். ரியல் கேஸுக்கு தான் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் நம்மளை சுற்றி இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டேன். திரும்ப எக்ஸாம்பிள்னா என்ன? உனக்கு புரியுதா? ஐடியல் கேஸ்னா என்ன, ரியல் கேஸ்னா என்ன புரிஞ்சுக்கோ. ஐடியல் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஐடியல் கேஸ் அது ஒன்று தான். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் சொல்லலை. காதை திறந்து வச்சு கவனி. இன்னொரு தடவை நீ இதே மாதிரி பேசுறேன்னா ஐ வில் பிளாக் யூ. நீ கவனிக்கவே தேவையில்லை. நீ போய் ஸ்கூலில் படிச்சுக்கோ. V2 எக்ஸாம்பிள் என்னது? 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 15 into 3 45, 0.45 divided by 1.2. ரைட்டா? 1.2 என்ன வருமா? டிவைட் பண்ணா
என்ன ஆன்சர் 0.37 decimeter cube டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும்ல 0.45 டிவைடட் பை ஆ 0.375 கரெக்ட்பா 0.375 decimeter cube சரியா 0.35 decimeter cube ஓகே ரைட் அடுத்த கொஷின் என்னது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அதே மாதிரியே தான் அதே கொஷின் அதே பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் நீ என்ன ட்ரை பண்ணலாம் வால்யூம் ஆஃப் தி ஏர் இன் a cylinder is 0.375 decimeter cube when the pressure is 1.5 atmosphere when the gas is compressed to the volume இப்போ பாருங்கள் V1 V2 கொடுத்துட்டாங்க P2 கேட்டிருக்காங்க அவ்வளோதான் சரியா V1 V2 கொடுத்துட்டாங்க P2 கேட்டிருக்காங்க டேரெக்டாக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் பெரிய விஷயம் இல்லை யூ கேன் ட்ரை இட் அவுட் அடுத்து எவாலுவேட்டர்ஸ் ஆஃப் 3 போகலாம் A sample of gas has a volume of 3.8 decimeter cube at an unknown temperature. Volume கொடுத்துட்டாங்க temperature தெரியாதான். When the sample is submerged in ice water of 0 degrees Celsius, the volume get reduced to 2.27 decimeter cube. What is the initial temperature? நல்லா கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க T1 என்னன்னு தெரியாது T2 என்ன கொடுத்துருக்காங்க 0 degree Celsius கொடுத்துருக்காங்க we have to convert it into என்ன பண்ணணும் நம்ம கெல்வின் கன்வெர்ட் பண்ண 0 டிகிரி செல்சியஸ்னா 273 கெல்வின் அப்போ அடுத்து V1 ஈக்குவல் டு என்னது V1 என்னப்பா கொடுத்துருக்காங்க 3.8 decimeter cube V2 is equal to எவ்வளோ திருப்பி ரெடியூஸ் ஆகுது 2.27 அப்போ V1 by T1 is equal to V2 by T2 V1 என்னது 3.8 at 3.8 divided by okay sorry 3.8 V1 divided by T1 தெரியாது அப்போ x is equal to V2 என்னது 2.27 divided by 273 Kelvin சரியா ஓகே 273 Kelvin ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம கேன்சல் பண்ணுங்கள் இது அப்போ x equal to என்ன வரும் x equal to x அந்த பக்கம் போய்ட்டு இது கீழே வந்துடும் அப்போ 3.8 into 273 divided by 2.27 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லுங்கள் டக்குன்னு give me the answer ஃபாஸ்ட்டாக 3.8 into 2.273 273 divided by 2.27 457 வருதா 457 பயம் நல்லது தான் ராயல் அண்ட் பேண்டு பயம் நல்லது தான் பயத்தோட இப்போ எக்ஸாம் எழுதுங்க யூ வில் கெட் இட் சரியா என்ன ஆன்சர் வருது டெம்பரேச்சர் தானே 457 கெல்வின் 457 கெல்வின் சரியா 457 கெல்வின் புரிஞ்சுதாப்பா what is the initial temperature 457 Kelvin யாருக்கெல்லாம் பசி எப்போ வந்துருச்சு எனக்கெல்லாம் பசி எப்போ வந்துருச்சு 4.59 கெல்வினா நோ 457 457 அது எப்படி வரும் இது 273 கெல்வின் இருக்கப்போ அது எப்படி 4 கெல்வின் வரும் டெம்பரேச்சர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகல அதை விட கூட தானே இருக்கணும் ஏன்னா பாருங்கள் வால்யூம் மேலேருந்து குறைஞ்சிருக்கு அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சா அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சா இருக்கணும் தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானேப்பா நல்லா கவனிங்க இங்கே பாருங்கள் வால்யூம் 3.8லேருந்து 2.27க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு அப்போனா என்ன அர்த்தம் அப்போ டெம்பரேச்சரும் கூட இருந்திருக்கும் டெம்பரேச்சர் கூட இருந்தால் தான் வால்யூம் கூட இருந்திருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் அப்போ டெம்பரேச்சர் குறைஞ்சி வால்யூம் குறைஞ்சிருக்குன்னா டெம்பரேச்சரும் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அப்போ T2ஓட T1 அதிகமாக தான் இருக்கணும் T2ஓட T1 என்னது அதிகமாக தான் இருக்கணும் ஹாய் தானியா ஹவ் ஆர் யூ ஃபைன் எப்படி போய்ட்டுருக்கு 12th உங்கள் ஸ்கூலில் நேரம் பாதி புக்கு முடிச்சிருப்பாங்களே ஃபுல் புக்கே முடிச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகே ரைட் பாயிண்ட் போட தேவையில்லை பாயிண்ட் போடாமல் செஞ்சிங்கன்னா ஆன்சர் போதும் பாயிண்ட் போட தேவையில்லை ரைட் அடுத்து
ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம செய்யலாம். 2.25 லிட்டர். நெக்ஸ்ட் டால்டன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர். டால்டன்ஸோட பார்ஷியல் ப்ரெஷரோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு கிளாஸ். சரியா? இது மட்டும் படித்தா போதுமா? நான் புக்கே நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இது மட்டும் படித்தா போதுமா? நடத்தும் படித்தா போதும்பா அப்படி கூட வச்சுக்கலாம். எஸ், இது மட்டும் படித்தா போதும். நான் புக்கை தானே நடத்துகிறேன், நீங்கள் புக்கை மட்டும் படித்தா போதும், அவ்வளோதான். அப்படியே படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, ரைட், பரவாயில்ல. கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் மட்டும்தான் இருக்கா, மீதியெல்லாம் முடிச்சுட்டாங்களா? ரைட். ஒன் ஆஃப் யுவர் டாப்பர் சீனியர் தானியா, அவங்க உங்களோட டாப்பர், நம்மளோட டாப்பர். நல்லா படிங்க, சூப்பராக மார்க் வாங்க பாருங்கள். ரைட்டா? ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு டூ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் படிக்காமல் இந்த வருஷம் 9th சாப்டர் உங்களால் தாண்ட முடியாது, அடுத்த வருஷமும் 9th சாப்டர் தாண்ட முடியாது. சரியா? டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இதை படிக்காமல் பண்ணவே முடியாது. செம்ம ஈஸி பேப்பராக மிட்டம்லாம் என்ன சூப்பர். குவார்டர்லியும் அதே மாதிரி வாங்கணும், அதுதான் விஷயம். குவார்டர்லியிலே அதே மாதிரி வாங்கணும். கண்டிப்பாடா பயம் இருக்க தான் செய்யும். மிட்டம் இருக்கும், மிட்டமுக்கு பயம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், மிட்டம் டெஸ்ட் இருந்தாலும் பயம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. 11th 12th பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் படிக்காமல் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனா கஷ்டம்தான். வித்தவுட் கான்செப்ட் யூ கேனாட் சர்வை. சரியா? கான்செப்ட் இல்லாமல் உங்களால் சர்வை பண்ணவே முடியாது. கான்செப்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? கான்செப்ட் இல்லாமல் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் கேப்டன், நான் கான்செப்ட் இல்லாமல் படிச்சிருவேன், நடக்கவே நடக்காது. அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, பாய். தீவனல் பேட்சில் சேரலாமா? கண்டிப்பாக சேரலாம். கண்டிப்பாக சேரலாம். தாராளமாக சேருங்க. ஏன் சேர வேணாம்? தாராளமாக சேருங்க. டெஃபினட்டாக யூ கேன் ஜாயின். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ? அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் படிச்சிட்டோமா, ஸோ சம்டைம்ஸ் ஒரே நாளில் நம்ம நிறையா படித்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு என்னது வெட்னஸ்டே. ஆக்சுவலாக நாளைக்கு எனக்கு தீமினல் கிளாஸ் இருக்குது. வெட்னஸ்டேனால் நாளைக்கு தீமினல் கிளாஸ் இருக்கிறனால நாளைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்து தேர்ஸ்டே ஈவினிங் மீட் பண்ணலாமா? தேர்ஸ்டே நம்ம ஒன் ஷாட் பார்ட் 2 பார்க்கலாமா? தேர்ஸ்டே ஈவினிங் நம்ம ஒன் ஷாட் பார்ட் 2 பார்க்கலாமா? ரெடியா நீங்களா? தேர்ஸ்டே 11th மேக்ஸ் கிளாஸ் வேறு இருக்கே. மேக்ஸ் மேம் வேறு கிளாஸ் எடுப்பாங்க. சரி, மேக்ஸ் மேம்கிட்ட கேட்போம். நம்ம மேக்ஸ் மேம்கிட்ட பீரியட் கடன் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் எடுத்துருவோம். ஏன்னா மேக்ஸ் மேம் கிட்ட பீரியடை கடன் வாங்கி நம்ம கிளாஸ் எடுப்போம். டேய் 30th சயின்ஸ் எக்ஸாம்னா உனக்கு நீ போய் சயின்ஸ் எக்ஸாம் பண்ணுற ரைட்டா?
நைட் ஸ்டடி எப்போ வைப்பீங்க? நைட் ஸ்டடியில் உங்கள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா சண்டே கிளாஸ் வைக்க போகிறேன் நான். அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் நைட் ஸ்டடி, 11th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கில் நம்ம முடிவு பண்ண போகிறோம். சண்டே மார்னிங் கிளாஸ், ரைட்டா? சண்டே மார்னிங் வர ஒரு 2 hours கிளாஸ் வைக்கலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். நோ மார்னிங் கிளாஸ் 10th தான் போயிட்டுருக்கு. உனக்கும் நான் மாற்ற போகிறேன். ஸோ ஆகஸ்ட்லேருந்து யாருக்குமே மார்னிங் கிளாஸ் கிடையாது. மார்னிங் வந்து நம்ம இனிமேல் இந்த வீடியோ இருக்குல்ல, நான் சொன்னேன்ல டெய்லி கேப்சூல், ஸோ அது வந்து மார்னிங் வரப்போகுது. அதனால் டெய்லி கேப்சூல் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஓ திரு, ஐ எம் ஆல்சோ சாரி. ஸோ அப்போ நீ அதை சொல்லணும்ல, சார் ஆட் வந்துருச்சு அதனால் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லணும்ல. ஏண்டா டே, நீ அதை சொல்லாமல் நீ சிம்பிளாக அப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஓகே, காட் இட், நோ ப்ராப்ளம். ஐ ஆல்சோ காட் இட், ஐ எம் ஆல்சோ சாரி. நானும் கோவப்பட்டுட்டேன் கொஞ்சம், ஏன்னா நீ திரும்ப கேட்டுகிட்டே இருந்தியா, அதனால தான். நோ ப்ராப்ளம். நவ் இட்ஸ் கிளியர். ஓகே, ரைட். தேர்ஸ்டே நான் மேக்ஸ் மேம்கிட்ட கேட்டு தேர்ஸ்டே பண்ணிக்கலாம், சரியா? மேக்ஸ் மேம்கிட்ட கேட்டு தேர்ஸ்டே நம்ம இதே மாதிரியே ஒரு கண்டினியூஸ் செஷன், ஏன்னா எனக்கு வேறு கிளாஸ் இல்லை, இதே மாதிரி ஒரு கண்டினியூஸ் செஷன் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஆப்பில் ஹெல்ப் இருக்கும், அதில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ அடித்தளம் பேட்ச் பற்றி ஜேஇ சேர்றதுக்கு ஆப்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அல்லது ஹெல்ப் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி கேளுங்க, சரியா? இலக்கிய வருஷன் எனக்கு தெரியும்டா 10th ஸ்டாண்டர்டு. ஏன்டா டேய் படிக்கல நீ மிட்டம் டெஸ்ட்டுக்கு? ஏண்டா போய் படிடா, ஓடுறா, படி போய் படிங்க, சரிப்பா? ரைட், வீடு கிளம்பலாம். டாட்டா, பாய், see you. ஸோ ஒரு 2 hours நம்ம சூப்பராக படிச்சிருக்கோம். இதே மாதிரி என்ன பண்ண, நம்ம ஒரு 2 hours ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாலே சூப்பர் டூப்பராக மாஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் வேறு லெவலில். ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பாய். வேதாந்து ஆப் தான் நம்மளோட, வேதாந்து ஆப் தான், வேறு என்னது? பாய்.